ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் தேவன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மை சந்தித்து வருகிறார். அவர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மிடத்தில் என்ன பேச விரும்புகிறாரோ அவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய கிருபையினாலே நிரப்பி, அபிஷேகத்தினால் நிரப்பி நாம் கேட்கும்படிக்கும் அதிலிருந்து பரிபூர்ணமான வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கும் நமக்கு வாரந்தோறும் அனுகிரகம் செய்து வருகிறார். கர்த்தர் நம்ம எவ்வளோ நேசிக்கிறார்னு பாருங்கள். கர்த்தர் ஒவ்வொரு முறை தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுதும் தெய்வீக மன்னாவை தந்தருளி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய வல்லமையை, அந்த வல்லமை குறைந்து விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். அதற்காகத்தான் இவ்வளோ ஊழியங்கள், ஊழியர்கள், சபைகள் நிறைய பேரை கர்த்தர் வைத்திருப்பதின் காரணம் தம்முடைய பிள்ளைகள் தேவனை குறித்து அறிகிற அறிவிலும் தேவனோடு கூட இருக்கிற அந்யோன்ய நெருக்கத்திலும் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்ற ஒரு காரணம்தான். அவைகளில் ஒன்றுதான் இந்த நிகழ்ச்சியும் கூட. வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியை கவனித்து கேட்டுட்டு வர்றீங்க. அந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் பல காரியங்களை நம்மிடத்தில் வெளிப்படுத்தி பேசுகிறார். நீங்கள் எப்படி ஆவலாக காத்திருக்கீங்களோ அதே போல் இந்த நிகழ்ச்சியிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பெற நானும் ஆவலாக காத்திருக்கிறேன். ஏன்னா வேதம் சொல்லுது, பேசுவது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். மனிதர்கள் அந்த இடத்துல மாறலாம், ஆனால் பயன்படுத்துகிற வல்லமை மாறாது. அது கர்த்தருடைய அபிஷேகத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை. கர்த்தருடைய ஆவியானவர் தான் தம்முடைய ஊழியர்கள் மூலமாக நம்மிடத்தில் பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசுகிறார். அதை நான் நல்லா உணர்ந்திருக்கிறதுனால வாரந்தோறும் உங்களை சந்திக்கிற சாக்கில் எனக்கு வேண்டிய ஆவிக்குரிய வல்லமையையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த நாள் நிகழ்ச்சியிலும் கர்த்தரோடு கூட நாம் இடைப்படுவதற்கும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதற்கும் பல பகுதிகள் இருக்கிறது. நல்ல ஒரு ஆராதனை நேரம் இருக்கிறது, ஜெப நேரம் இருக்கிறது, கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. முதல்ல நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். ஆராதனை என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அதிகமாக ஊக்கப்படுத்துகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்கு உதவி செய்கிறது. மாத்திரமல்ல, கர்த்தரை குறித்து அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள நம்முடைய இருதயத்தை அது ஆயத்தப்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தில் இடைவிடாமல் ஏன் துதிக்கிறாங்கன்னா, பரலோகம் முழுக்க எவ்வளவேனும் இருளில்லாத பூர்ண பரிசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளணும்னா தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். அந்த துதி, அந்த ஆராதனை, அந்த சப்தம், அந்த இடம் முழுவதையும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் பரிசுத்தமாக வைத்து காத்துக்கொள்ளும். இதெல்லாவற்றுக்கும் மேலே தேவனோடு நம்ம நெருங்கி பழகுவதற்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கும் ஆராதனை என்பது ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது. நம்ம கர்த்தரை மனசு விட்டு ஆராதிக்கும் போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தையும் அபிஷேகத்தையும் உணர்வது அதனால தான். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆராதனையிலே நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சி பார்க்குறோம், அதில் யாரோ வந்து ஆராதிக்கிறாங்க அப்படின்னு நிகழ்ச்சி போல் அதை நீங்கள் நினைக்காம, நீங்களும் அந்த ஆராதனையிலே உங்களது ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஈடுபடுத்தி கொண்டால் ஆராதனையினுடைய மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வாங்க ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கும் அத்தனை ஜனங்களும் கர்த்தாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அறிந்து ருசித்து எல்லோரும் சேர்ந்து பாடப்போகிற ஒரு நாள், எல்லோரும் சேர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. அதற்காக நாம் ஜெபிப்போம், சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து சந்தோஷமாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஆனந்த துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல்
சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்ல தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்ல தேவனின் வாக்கு. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும். நம் வாழ்க்கையிலே அநேக ஆறாத காயங்கள் இருக்கலாம். அதை ஆற்றி தேற்றுகிற தேவன் தான் நம் தேவன். நம் தேவன் யெகோவா ராஃபா, சுகமளிக்கும் தேவன். ஹல்லேலூயா. நமக்கு சுகத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் அநாதி தேவன், நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஒருபோதும் நம்மை அநாதையை அவர் விடுவதில்லை. அவர் உண்மையுள்ள தேவன். சேர்ந்து பாடுவோம். ஆறாத காயங்களாரும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் பணிவோ. அநாதி தேவனை அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனை அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதியொலி
கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதியொலி கேட்கும். 1 ஜான் 4:4 வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். The one who is in you is greater than he who is in the world. எரேமியா 33:3 ஆண்டவர் எரேமியை பார்த்து, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் ஒன்றில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் ஒன்றில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள் இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கலாம். நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் உனக்கு எதிராக இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே அவருடைய பலத்த கரத்தினால் உன்னை அவர் தாங்குவார். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உன் வாழ்க்கையிலே அநேக தடைகள் இருக்கலாம். எதிரிகள் உனக்கு கஷ்டங்கள் தரலாம். நம்புங்க, நம் ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் உனக்கு ஒரு சேதமும் அணுகாமல் உன்னை பாதுகாத்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். கலங்காதே, திகையாதே, இயேசுவை பின்பற்றுங்கள். செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ, செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ, சேனையின் கர்த்தர் இருக்கின்றார், சேதமின்றி காப்பார் கலங்காதே, சேதமின்றி காப்பார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய
காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களை உம்முடைய கிருபையால் நிரப்பும் ஆண்டு, தேவ கிருபையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆமேன். உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீர் எங்களை உம்முடைய கிருபையால் நிரப்பும், கிருபையால் சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும்
முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மதிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மதிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மதிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மதிப்போ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மதிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மதிப்போ. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆராதனை பண்ணி முடித்த உடனே பாருங்களேன், கர்த்தருக்கு நம்ம ஏதாவது செய்யணும், சாதிக்கணும் என்பதைப் போல ஒரு உத்வேகம் நமக்குள்ளே உண்டாகிறது. துதித்து துதித்து ஆராதித்து ஆராதித்து தான் நமக்கு வருகிற போராட்டங்கள், சோர்வுகள் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை நம்ம பெற முடியும். கையும் காலும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு கட்டப்பட்ட நிலையில், ஒரு தொழு மரத்திலே இணைத்து பிணைக்கப்பட்ட நிலையில் கூட ஏன் கர்த்தரை துதித்து பாடினார்கள் அப்போஸ்தலர்கள்னா, அதை தாங்கி கொள்ளத்தக்கதான பலனையும், தாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற ஆபத்துகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மன தைரியத்தையும் அந்த ஆராதனை தான் அவர்களுக்கு அருளி செய்கிறது. அதனால தான் ஆராதனையினுடைய மகிமையை புரிந்து கொண்டவர்கள் ஆராதிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. தேவனை நிறைய துதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும். மனம் சந்தோஷமாக இருக்கும்போது கர்த்தரை ஆராதிப்பது மாத்திரம் இல்லை, நீங்கள் கஷ்டப்படுற நேரத்திலையும் கர்த்தரை துதித்து ஆராதித்து பாருங்கள். கஷ்டங்கள் இலகுவாகி மறைந்தே போகிறதை கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இப்போது ஆராதனையின் அபிஷேகத்தோட நம்ம தேவனிடத்திலே சில முக்கியமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுக்கு நல்லா அறிந்த ஒரு காரியம்தான், இந்த ஜெப நேரத்தில் சமயங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி சொன்ன தேசம் சம்பந்தமான, சமுதாயம் சம்பந்தமான, தேவனுடைய ஊழியங்கள் சம்பந்தமான பல தீர்க்க தரிசன வார்த்தைகள். அந்த வார்த்தைகளில் சில காரியங்களை நமக்கு விளக்கி சொல்லி அந்த தீர்க்க தரிசனங்களுக்காக ஜெபிக்கிற நேரம்தான் இந்த நேரம். ஆகவே இதிலே கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனத்தை வாசித்து விளக்கி சொல்லும்போது கவனித்து கேட்கணும். முடிஞ்சால் ஒரு சின்ன குறிப்பு நோட்டில் எழுதி கொள்ளணும். அதற்கு பிறகு ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபிக்க வைக்கும்போது ஒரு நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி உட்கார்ந்து அதை ஒரு டிவியில் பார்க்குற மாதிரி, ஒரு ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரி நீங்கள் இருக்காமல், நீங்களும் கூடுமானால் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். நம்முடைய இருதயத்தை ஊற்றி இணைந்த நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் கூடிய விரைவிலே ஏற்ற பதிலை, பலனை கட்டளையிடுவார். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கீங்க தானே? வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய பாதத்துல மன்றாடி ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம்.
இந்த கால சூழ்நிலைகள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எல்லா துறைகள்லயும் படிப்பா இருக்கலாம், இல்ல வேலை செய்கிற துறைகளாக இருக்கலாம். எல்லாத்துலயுமே கால் பதித்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒண்ணு தன்னுடைய மேல் படிப்பிற்காக இருக்கலாம், தரமான கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதற்காக, விரும்பிய படிப்பு துறைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதற்காக, அதிக சம்பளத்துல வேலை அப்படின்னு சொல்லி தங்களுடைய சொந்த குடும்பத்தை விட்டு சென்னை, பெங்களூர், மும்பை போன்ற பெருநகரங்களுக்கு சென்று அங்கு விடுதிகள்ல, ஹாஸ்டல்ஸ்ல தங்கி படிக்கிறதையும், தன்னுடைய பணிகள தொடர்றதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக தான் இந்த நாள் வந்திருக்கிறது. இது தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். இன்னும் சிலர் தனியாக ஒரு வீடு எடுத்து, ஒரு சிலரா ஷேர் பண்ணி அந்த வீட்ல தங்கி இருப்பதையும் வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. இவர்களுடைய பாதுகாப்பிற்காக தான் இந்த நாள்ல நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஹாஸ்டல்ஸ்ல தங்கி இருக்கிற மாணவர்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அதே போல பணி நிமித்தமாக சென்று அங்க தங்கி இருக்கிறவர்களா இருக்கலாம். அவர்களுடைய பாதுகாப்பிற்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து அதிகமாக ஜெபிக்க போகிறோம். முந்தைய காலங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, விடுதிகள்ல தங்கி படிக்கிற வாலிபர்களுடைய வாழ்க்கை ரொம்ப முறையானதாக, அது ரொம்ப முறைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். காலையில சரியான டைம்க்கு எழுறது, அதே போல டெய்லியும் படிக்கிற ஒரு ஹவர்ஸ் அவங்க ஒதுக்கி இருப்பாங்க. இன்னும் பிள்ளைங்களை வாட்ச் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி வார்டன் எப்பயுமே அந்த இடத்துல இருப்பாங்க. டெய்லியும் ஜெப நேரம் அப்படிங்கிறது கட்டாயமயமாக்கப்பட்டதா இருக்கும். அது எந்த இதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிரேயர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். விடுதிகள்ல தங்கி படித்ததுனால தேவனை அறிந்து கொண்டவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சூழ்நிலை அப்படியே டோட்டலா மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். விடுதிகள்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றதுனால கட்டுப்பாடுகள் ரொம்பவுமே குறைவாக இருக்கு. பிள்ளைங்க சுதந்திரமாக ரொம்ப ஃப்ரீடமா இருக்கிறதுக்காக விடப்படுறாங்க. படிக்கிற டைம் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்றாங்க, பாக்குறாங்க. மத்தபடி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்காணிக்கப்படுறது இல்ல. இதனால பிள்ளைங்க நம்ம ரொம்ப ஃப்ரீடமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கேட்பதற்கு அங்க யாரும் இல்ல, பேரண்ட்ஸோ இல்ல மேல இருக்கிற யாருமே அந்த இடத்துல இல்லாததுனால அவங்க இஷ்டத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்றதை நம்ம பார்க்கிறோம். முன்னெல்லாம் எல்லா தேவைக்குமே பெற்றோரை சார்ந்துதான் இருப்பாங்க. எப்போ பெற்றோர் நம்மளை பார்க்க வருவாங்க, எப்போ ஒரு சண்டே வரும், எப்ப நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக, ஆவலோடு பிள்ளைங்க ஏக்கத்தோடு காத்திருக்கிறத பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. அது அப்படி டோட்டலா மாறி இருக்கிறத பார்க்கிறோம். தங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, எது வேணுமோ, எப்போ வேணுமோ அதை தங்களுடைய இஷ்டப்படி வாங்க அவங்களால முடியுது. எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டுக்குள்ள வந்துட்டதுனாலையும், மொபைல் அப்படின்னு சொல்லி எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கைய விடுதலையாக வாழ்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆன்லைன் வசதிகள்ல நமக்கு பல நன்மைகள் இருந்தா கூட அதை சரியா பயன்படுத்தல, அதுக்கு சரியா கையாளல அப்படின்னு சொன்னா பல தவறான வழிகள்ல நம்ம இதை கொண்டு போய் ஆபத்துல சிக்க வைக்கிறோம். அப்படிங்கிறதுனால இதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கணும். சரி, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுனால அல்லது பணி செய்கிறதுனால அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அவங்களுடைய டே டு டே லைஃப்ல அவங்க என்னென்னலாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது, அவங்க குடும்பங்களை, தங்களுடைய சொந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு தனிமை உணர்வு அதிகமாக மேற்கொள்றதை நம்ம பார்ப்போம். அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப லோன்லி ஃபீலா இருக்கே, ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றோமே அப்படின்றதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா, நட்பு வட்டாரத்தை உருவாக்கி பல பாவங்களுக்கு இது நிமித்தமா அவங்க அடிமைப்படுறத பார்க்கிறோம். தீய காரியங்களை, தீய நண்பர்களுடைய சகவாசங்களினால அவங்க கற்றுக்கொள்றாங்க. பாவம் செய்ய இப்போலாம் வெளியே எங்கும் தேடி போகணும் அப்படின்னு அவசியமே இல்லை. எல்லாமே மொபைல்ல வந்துருச்சு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக போதைப் பொருட்களா இருக்கலாம், ஓரின சேர்க்கை பாவங்களாக இருக்கலாம், இன்னும் பாலியல் பாவங்களுக்கு வாலிபர்கள் இந்த நாட்கள்ல அதிக அளவுல அடிமைப்பட்டு கொண்டே வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கட்டப்பட்ட வாலிபர்கள் அதுல இருந்து விடுபட முடியாம, ஒரு தடவை அது செஞ்சதுல பழக்கப்படுத்தப்பட்டவங்க மறுபடியும் அதுல இருந்து மீண்டு வர முடியாம அதற்குள்ளாகவே அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்றத நம்ம பார்க்கிறோம். படிக்கிறவங்க தங்களுடைய பெற்றோர்களுடைய கஷ்டங்களை கொஞ்சமும் புரிந்து கொள்றது இல்ல. நேரத்தை, காலங்களை, பணத்தை, ஏன் தன்னுடைய வாழ்க்கையும் கூட விரயம் செய்யறத பார்க்கிறோம்.
அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படுறதாவே தெரியல. பல மணி நேரங்களை மொபைல்ல மூழ்கி தவறான தொடர்புகளா இருக்கலாம், ஆன்லைன் கேம்ஸ், இப்படி இதற்குள்ளாக அவங்க தங்களுடைய வாழ்க்கையை சிக்கிக்கொள்ள பண்ணி தங்களுடைய எதிர்காலத்தையே, அவங்களுடைய ஃபியூச்சரையே கேள்விக்குறியாக்கி வர்றத நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படுறோம். தங்களுடைய இஷ்டப்படி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதுனால பெற்றோரை மதிக்காத ஒரு மனநிலையும் கீழ்ப்படியாத தன்மையும் இந்த நாள்ல அநேக பிள்ளைகளுடைய இருதயத்துல பெருகி கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அநேக இடங்கள்ல இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அதிகரித்து கொண்டே வருகிறது. இப்படிப்பட்ட பாவங்களை அவங்க தப்புன்னே தெரியாம ரொம்ப ஆவலாக நடப்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அசுத்தமான பாலியல் பாவங்களால தங்களுடைய சரீரங்களை, பரிசுத்தமான சரீரங்களை கரைப்படுத்தி வருது இந்த நாள்ல அதிகரித்து கொண்டே வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவங்க சந்திக்கிற இன்னும் சில பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, சொந்த வீடுகள்ல இருக்கிறது போல ஒரு ஆரோக்கியமானதாக சத்தானதாக உணவு இல்லாததுனால அடிக்கடியாக உடல்நல குறைபாடுகளும் ஏற்படுறத பார்க்கிறோம். கவனித்துக் கொள்ள அவங்களுக்கு கேர் பண்றதுக்கு ஃபேமிலியில யாருமே பக்கத்துல இல்லை. அப்ப ரொம்ப லோன்லியா அவங்க ஃபீல் பண்றதையும் நம்ம பார்க்கிறோம். சில இடங்கள்ல தவறான காரியங்களை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சீனியர்ஸ் இருக்கிறாங்கல்ல, படிக்கிற இடத்துல இருக்கிற சீனியர்ஸ், அவங்க வற்புறுத்துறதுனால அந்த வற்புறுத்தலுக்கு பயந்து கொண்டு அதை செய்ய வேண்டிய கட்டாய நிலைக்கும் அநேகர் தள்ளப்படுறதை நம்ம பார்க்கிறோம். தேவையற்ற பாவ பழக்கங்கள் அவங்க விரும்பாட்டா கூட இப்படி கட்டாயப்படுத்தப்பட்டு செய்யறதுனால, அல்லது அவங்க செய்யறத பார்த்து கொண்டிருப்பதனால தொடர்ந்து அவர்களுடைய சுபாவங்கள்ல நிறைய மாற்றங்கள், அவருடைய மனநிலையில நிறைய மாற்றங்கள் உண்டாகுது. இன்னும் பாவங்களுக்குள்ளாக இழுக்கப்பட்டு தங்களுடைய ஆத்துமாக்களை கரைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். உங்க குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல உறவினர்களா இருக்கலாம், ஒருவேளை மேற்படிப்பிற்காகவோ தங்கள் பணி நிமித்தமாகவோ ஹாஸ்டல்கள்ல இந்த நாள்ல தங்கி இருக்கலாம். யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பார்த்து அவர்களுடைய பாதுகாப்பிற்காக உத்தரவாதம் எடுத்து பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது அவசியம். இது போன்ற தீய காரியங்கள்ல சிக்கி கொள்ளாமல் உணர்வுள்ள இருதயத்தை தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், தங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தாத படிக்கு தங்கள் சரீரத்தையும் தங்களுடைய ஆத்துமாவையும் பரிசுத்தமாய் கர்த்தருக்குள்ளாக காத்து கொள்ளணும். அப்படிப்பட்ட இருதயத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தான் கொடுக்கணும். தேவன் எங்கு இருந்தாலுமே, நம்ம எந்த இடத்துல இருந்தாலுமே என்னை எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் எல்லாருடைய இருதயத்திலும் உண்டாகணும். உதாரணமாக வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோசேப்பை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவரு அந்நிய தேசத்திலேயே இருந்தா கூட கர்த்தருக்கு முன்பதாக நான் பாவம் செய்து எப்படி அப்படின்னு சொல்லி அவர் தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல இந்த நாட்கள்ல தங்களுடைய பரிசுத்தத்தை எந்த இடத்துல இருந்தாலும் காத்து கொள்ளணுங்கிறதுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். விடுதிகளில தங்கி இருப்பவர்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா தீமைகள்ல இருந்தும் தேவனாய் கர்த்தர் காத்து கொள்ளவும், அவர்களுக்கு எதிராக விரிக்கப்படுகிற சாத்தானின் வஞ்சக வலையில சிக்கி கொள்ளாதபடிக்கு தங்களுடைய ஆத்துமாக்களை பரிசுத்தத்தோடும் தேவ பயத்தோடையும் காத்து கொள்ளணுங்கிறதுக்காக எல்லாரும் பாரத்தோடு மன்றாடி ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவது நம்ம இணைந்து ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ்ல தங்கி இருக்கிற ஒவ்வொருவருடைய பாதுகாப்பிற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். எந்த விதமான தீமைகளும் அவர்களை தொடாதபடிக்கு தேவன் தமது செட்டையின் மறைவுல மறைத்து ஒவ்வொருவரையும் இந்த நாளில் காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அதே போல அந்த இடத்துல தூர இடங்கள்ல தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு தனிமை உணர்வினால இருதயத்துல பாதிப்புகள் ஏற்படலாம். அப்படிப்பட்ட இருதயத்துல இருக்கிற எல்லா பாதிப்புகளையும் தனிமை உணர்வுகளையும் கர்த்தர் இந்த நாளை மாற்றி போட்டு தேவனுடைய சமாதானத்தை அவருடைய உள்ளத்துல தரத்தக்கதாகவும், சாத்தான் அவருடைய இருதயத்தை தொட்டு விடாதபடிக்கு, அவங்களுடைய மனங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் எல்லா காவலோடையும் தம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளத்தக்கதாகவும், தேவனோடு நெருங்கிய ஒரு ஐக்கியம், அவரோடு ஒரு நெருங்கின உறவு இந்த காலகட்டங்கள்ல அங்கே தங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே வெளியே தங்கி இருந்து படிக்கிற வேலைக்கு போகிற
ஒவ்வொருவரையும் நாங்கள் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே படிப்புக்காக, வேலைக்காக வெளியே தங்கி இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவளுக்கு எந்த ஒரு ஆபத்துகளும் வராதபடி கர்த்தர் காத்து கொள்ளணும். எல்லா போராட்டங்களிலும் ஆண்டவரே அவள் ஜெயிக்க தேவன் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய மனங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சிந்தனையில வரக்கூடிய போராட்டங்கள் ஆண்டவரே, இச்சைகள், ஆபத்துகளுக்கு கர்த்தர் விலகி காத்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா தவறான நண்பர்களால ஆண்டவரே நேரத்தை விரயமாக்குவதனால இப்படி இன்னும் பல தீமைகளினால தன்னுடைய வாழ்க்கை இழந்து போகிற ஆண்டவரே தகப்பனை கண்ணிகள்ல சிக்கி கொள்ளுகிற பிள்ளைகளை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. இதுல தப்பித்துக் கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே தவறான முடிவுகளை எடுத்து தங்களுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி கொள்ளாதபடிக்கு ஒவ்வொருவருடைய ஜீவனையும் கர்த்தர் பாதுகாக்கணும் ஆண்டவரே. எந்த கண்ணிகளையும் சிக்கி ஆண்டவரே பெரிய ஆண்டவரே ஆபத்துகள்ல போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே இழக்காதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே தேவனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே அப்பா தனிமையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளவும் தேவனோடு இருக்கிற உறவுல ஐக்கியத்துல ஆண்டவரே தேவன் அவர்களை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க அவங்களை காத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். வெளியே தங்கி இருக்கிற அப்பா எல்லாரையும் கர்த்தர் காத்து கொள்ள போற நல்ல கிருபைக்காய் துதிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, பாவங்கள்ல இந்த நாள்ல கட்டப்பட்டு இருக்கிற வாலிபர்கள் விடுவிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். தூர இடங்கள்ல இந்த ஹாஸ்டல்ஸ்ல போய் தங்கி இருக்கிற பொழுது தீய பழக்கங்களை தம்முடைய நண்பர்கள் மூலமாக ரொம்ப ஈஸியா அவங்க கற்றுக்கொள்றாங்க. சாத்தான் அவங்களுடைய இருதயத்துல இச்சைகளையும் அநேக பாவமான கிரியைகளை விதைக்கிறதுனால ஆவலாய் அதை நடப்பிக்கிறவர்களாக மாறிக்கொண்டு வருகிறாங்க. இது போன்ற இச்சைகளின் நிமித்தமாக அதே போல போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு நண்பர்களுடைய சேர்க்கை, அதாவது தீய நண்பர்களுடைய சேர்க்கையினால இன்னுமா செல்போன், கேம் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வாழ்க்கையும் கூட வீணடித்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை இந்த நாளில் கொடுக்கத்தக்கதாகவும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய செட்டையிலே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாகவும் நம்ம எல்லாருமே ஹாஸ்டல்ஸ்ல தங்கி இருக்கிற அண்ட் படிக்கிற, வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உன்னதமானவரே, இந்த வெளியிலும் கூட ஆண்டவரே படிப்பிற்காக பலவிதமான ஆண்டவரே காரியங்களுக்காக தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய சூழ்நிலைகளையும் விட்டு ஆண்டவரே ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாட்கள்ல ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவர்களுக்கு விரோதமாக பொல்லாத பிசாசானவன் அநேக விதமான ஆண்டவரே இச்சைகளையும் தீமைகளையும் அருவறுப்புகளையும் விதைத்து வைத்திருக்கிறானே ஆண்டவரே. அவர்களை அடிமைப்படுத்தும்படிக்கு பலவிதமான கிரியைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறானே ஆண்டவரே. இவைகள் எதுவொன்று அவர்களை தொடாதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டவரே ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் தவறான நண்பர்களோடு இணைந்து ஆண்டவரே போதை பழக்க வழக்கங்களுக்கும் தீமையான காரியங்களிலும் சிக்கி கொண்டிருக்கிறாங்களே. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை நீங்க விடுவிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவரே வாலிபர்கள் தாங்கள் தனிமையா இருக்கிறது நிமித்தம் செல்போனுக்கும் பலவிதமான ஆண்டவரே ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய காலத்தையும் விரயமாக்கி கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே. கர்த்தரை அறிய முடியாதபடிக்கு அவர்களுடைய இருதயங்கள் அது உணர்வற்றதாய் மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விசை கூட அவர்களை நீங்க சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட கர்த்தர் அவர்களை தொடுவீராக. கர்த்தரை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் தாமே நீங்க அவர்களுக்கென்று வைத்திருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் தரிசனத்தை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே உங்களுக்கென்று எழும்பும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் ஆண்டவரே பொல்லாத பிசாசனம் வைத்திருக்கிற எந்த தீமைகளும் அருவறுப்புகளும் இச்சைகளும் அவர்களை தொடாதபடி கர்த்தர் எங்க வாலிப பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீங்க ஆளுகை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு அவங்க எழும்ப கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உங்க கரத்துல நாங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லுகிற பல தீர்க்க தரிசனங்கள் ஜெபிப்பதற்காகவே. அதுக்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. ஒன்று ஜெபம் பண்ணுவது, அந்த தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசனம் சம்பந்தப்பட்ட ஜனங்களிடத்தில் அல்லது தேசங்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது. மூன்றாவது, அந்த தீர்க்க தரிசனங்களுக்காக நாமே உள்ளே களத்தில் இறங்கி அதற்காக கர்த்தர் என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ அந்த காரியங்களை செய்வது. ஒருவேளை ஜெப நட போக சொல்லலாம், ஜெப யாத்திரை போக சொல்லலாம்,
அந்த இடத்துல நின்று நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லலாம். அதில் மிக முக்கியமானது எல்லாரும் செய்ய வேண்டியது, கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி சொன்னால் முதல் கட்டமாக ஜெபம் பண்ணணும். அதற்காகத்தான் இந்த பகுதியில் ஒவ்வொரு கர்த்தர் பேசின முக்கியமான தீர்க்க தரிசனங்களை தொகுத்து அதற்கு சில ஜெப குறிப்புகளை நம்ம கொடுத்துருக்கிறோம். நீங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணதோடு மாத்திரம் விட்டு விடாமல் இவைகள் எல்லாவற்றையும் எழுதி வைத்து கொண்டு உங்களுடைய தனி ஜெபங்களிலும் உங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர் குடும்ப ஜெபங்களிலும் ஒருவேளை ஜெபக்குழு உங்களுக்கு இருந்தால் அந்த ஜெபக்குழுக்களிலும் அதை சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். அப்படியானால் கர்த்தர் பேசி சொன்ன ஆபத்துகள் அல்லது உபத்திரவங்கள் தேசத்தை விட்டு விலகி போகவும் அல்லது அது பலவீனமடையவும் பெரும் வாய்ப்பு உண்டாகும். நம்ம பண்ணுற ஜெபத்தில் தான் வெற்றியின் ரகசியம் அடங்கி இருக்கிறது. அதனால் தொடர்ந்து இதற்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போக போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய புத்தக ஊழியம் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்முடைய புத்தகங்கள் பலராலும் விரும்பி வாசிக்கப்படுகிற புஸ்தகங்கள். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானா 1986 வருஷத்திலிருந்து சின்ன சின்ன புத்தகங்களை அச்சிட்டு வெளியிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் காலங்கள் ஆக ஆக கொஞ்சம் ஆழமான விஷயங்களை புத்தக வடிவமாக்கி அதை வாசிக்கிறவர்கள் கையில் கொடுப்பதை ஒரு தரிசனமாகவே கர்த்தர் வெளிப்படுத்தினதன் மூலம் நான் நிறைவேற்றி கொண்டு வருகிறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி சாதாரண காரியங்கள் இல்லாமல் வேதத்தில் மறைக்கப்பட்ட காரியங்கள், கடைசி காலங்கள் பற்றிய காரியங்கள், விழிப்புணர்வு செய்திகள் அல்லது அறியப்படாத காரியங்கள் சம்பந்தமான காரியங்களை தான் நம்ம புஸ்தகமாக்கி வெளியிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். இந்த புத்தக ஊழியம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. பலராலும் விரும்பி வாசிக்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் அறிந்தது தான். நம்முடைய புத்தகங்கள் முதல்ல துவக்கத்தில் நம்முடைய தமிழ் மொழியில் மாத்திரம்தான் வெளிவந்தது. அப்புறம் இதை வாசித்த பிற மொழியில் இருக்கிற சகோதரர்கள் அவங்க எங்கள் மொழியில் இந்த புஸ்தகம் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர்களை அதை மொழி திருப்பம் பண்ணுவதற்கு உதவி செய்து நம்முடைய புஸ்தகங்கள் ஒரு கன்னட மொழியில், மலையாள மொழியில், சில புத்தகங்கள் அந்த தெலுங்கு மொழியில், இப்படி பல மொழிகளில் நம்முடைய புத்தகங்கள் வெளியாகின்றன. பிரதானமாய் ஆங்கில மொழியிலும் இங்கிலீஷ்லேயும் நம்முடைய புஸ்தகங்கள் பெருவாரியான புஸ்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதை தாண்டி முதல் முறையாக நம்முடைய புஸ்தகத்தில் ஒன்று ஹிந்தி மொழியிலே மொழி திருப்பம் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நம்முடைய புஸ்தகம் எதுவும் ஹிந்தியில் மொழி திருப்பம் பண்ணப்பட்டது அல்ல. இந்த முறை சாத்தான் வரும் வாசல் என்று நாம் எழுதி வெளியிட்ட நம்முடைய புத்தகம் பலராலும் விரும்பி வாசிக்கப்பட்டு பெரிய பேராதரவை பெற்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வாசித்தவர்கள் சாத்தான் வரக்கூடிய வாசல்களையும் சாத்தான் ஒரு சபைக்குள்ளேயோ மனிதனுக்குள்ளேயோ நுழைவதற்கு எடுக்கக்கூடிய தந்திரங்களையும் இந்த புத்தகத்தின் வழியாக அறிந்து வந்தார்கள். இதை வாசித்த ஹிந்தி மொழி பேசுகிற அல்லது வட இந்தியாவில் வசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வாலிபர்கள் ஒன்றா கூடி இந்த புத்தகத்தை அவங்களே தங்களுடைய சொந்த ரிஸ்கில் அவர்களாகவே மொழி திருப்பம் பண்ணி அச்சகத்திற்கு ஏற்ற மாதிரி அதை வடிவாக்கம் செய்து ஒரு புத்தகமாக வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. மாத்திரல்ல, இந்த புத்தகம் அச்சிடுவதற்கான ஒரு பெருந்தொகையையும் அவர்களே தங்களுடைய சொந்த சம்பாத்தியத்திலிருந்து செலவழிச்சிருக்கிறாங்க. இந்த புஸ்தகம் இதுதான் இந்த புஸ்தகம் சமீபமாக ஒரு வாரத்துக்குள்ளே வெளிவந்த ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிறணும். இந்த புஸ்தக ஆக்கத்தில் அருமையான சகோதரர்கள் குமார் ராஜேந்திரன் என்ற சகோதரரும் ஜெகதீஸ்வர் கென்னடி என்கிற சகோதரரும் அதிகமாக அரும்பாடுபட்டு இந்த புத்தக ஆக்கத்திற்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. மாத்திரல்ல, இந்த புஸ்தகத்தை உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். அல்லது ஒருவேளை ஹிந்தி பேசுகிற நண்பர்கள் வட மாநிலங்களில் உங்களுக்கு இருப்பாங்கன்னா இதை நீங்கள் வாங்கி அவர்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி மொழி பேசும் சபையினருக்கு கூட இந்த புஸ்தகங்களை வாங்கி கொடுக்கலாம். சபை சம்பந்தமான முக்கியமான பல தகவல்கள், சாத்தானுடைய தந்திரம் சபைகளுக்குள்ளே எப்படியெல்லாம் வரும் என்ற காரியங்கள், சபைகளை குறித்து நிறைய செய்திகள் எழுதி கொடுத்துருக்கிறதுனால அங்கே இருக்கிற சபைகளுக்கும் கூட இந்த புஸ்தகத்தை கொண்டு போய் சேர்க்கிற
ஒரு பெரும் பொறுப்பு உங்கள் கையிலையும் இருக்குது. அதனால் இந்த புத்தகத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், வாங்கி வாசியுங்கள், அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் அதை கிஃப்டாக கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதியை முதல்ல வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். 1 தீமோத்தேயு 4:1. அதில் சொல்கிறாரு, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்கள்னா இது முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு நிருப புஸ்தகம். அவர் சொல்லார், பின்னால் வரக்கூடிய கடைசி நாட்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளின் விசுவாசத்தை குறிவைத்து தான் சாத்தான் பல கண்ணிகளையும் பல போராட்டங்களையும் ஏற்படுத்துவான். வேதம் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ அவர் சொல்கிற அந்த நல்ல போராட்டம் என்றால் எது தெரியுமா? அவருடைய விசுவாசத்தை இழக்க பண்ணுவதற்காக சாத்தான் அவர் மேலே எய்த ஒவ்வொரு ஏவுதல்கள், ஒவ்வொரு விதமான அம்புகள், இவைகளெல்லாம் எதிர்கொண்டு அவர் ஜெயித்து அந்த விசுவாசம் சேதமில்லாமல் காத்து கொண்டார். அப்போ கடைசி காலத்தில் வருகிற சோதனைகளில் மிக முக்கியமானது நம்முடைய விசுவாசத்தை இழக்க பண்ணுவதே. ஆகவே சாத்தான் நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழி விலக பண்ண வேண்டும் என்பதில் தான் குறியாக இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை அவனிடத்திலிருந்து எடுத்து கொண்டு விட்டால் அந்த ஆவிக்குரிய மனுஷன், எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சரீரத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவிக்குரிய ஒரு மனுஷன், உள்ளான மனுஷன் இருக்கான் பாருங்க. உள்ளான மனுஷனுடைய உயிர் என்பது தன்னை உண்டாக்கின தேவன் மேல் அவன் வைத்திருக்கிற விசுவாசம்தான். விசுவாசத்தை எடுத்து விட்டால் உள்ளான மனிதன் மரித்து போய்விடுவான், அவனுக்குள்ள உயிர் இருக்காது, ஜீவன் இருக்காது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், சத்துருவானவன் உங்களிடத்தில் எதுக்கு வருகிறானா? கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்போ நம்முடைய ஆத்துமாவை கொல்லுகிறது என்றால் நம்முடைய விசுவாசத்தை கடவுள் மேல் மனிதன் வைத்திருக்கிற அல்லது தேவ பிள்ளைகள் வைத்திருக்கிற விசுவாசத்தை அவர்களிலிருந்து எடுத்து விடுவது. எடுத்துட்டா கொன்னதுக்கு சமம், அவன் செத்து போனதுக்கு சமம். அப்போது இந்த விசுவாசத்தின் மேலே தான் ரொம்ப நோக்கமாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வாழ்ந்தாலும் வெறுக்கப்பட்டாலும் துரத்தப்பட்டாலும் விசுவாசத்தில் தைரியமாக இருக்கணும். பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது நிறைய சொல்வார். நாங்கள் இந்த விசுவாசத்திற்காக ஓடினது, அலைந்தது, பிரயாசப்பட்டது, துரத்தப்பட்டது, அவமரியாதை செய்யப்பட்டது, அடிக்கப்பட்டது, சாப்பாடில்லாமல் அலைந்து திரிந்தது, தேசாந்திரியாக சுற்றினது, சிறைச்சாலையில் இருந்தது. இது மாதிரி நிறைய காரியங்கள். இதெல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாய் கொண்டு வந்து பவுல் கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை எப்படியாவது உருக்குலைத்து விட வேண்டும் என்று அவன் தீர்மானமாய் போராட்டத்துக்கு மேலே போராட்டத்தை கொண்டு வந்தான். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை, நான் போராடின போராட்டம் என் விசுவாசத்தை காத்து கொள்வதற்கானது. என் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்போது நான் என்னுடைய ஓட்டத்தை நிறைவு கொண்டு வர போகிறேன். என் விசுவாசத்தை பார்க்குறேன், அது சேதமில்லாமல் இப்போவும் கர்த்தர் மேல் அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது. அப்போ அந்த விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்கிறார். இந்த கடைசி காலத்தில் சாத்தான் தேவ பிள்ளைகளுடைய விசுவாசத்தை இழக்க பண்ணுவதற்கு 2 ஆவிகளை அவன் உபயோகப்படுத்துவதாக இந்த இடம் நமக்கு சொல்லுகிறது. நல்லா பாருங்க, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. அப்போ இந்த இடத்துல கடைசி காலத்தில் விசுவாசிகளை எதிர்க்கக்கூடிய 2 முக்கியமான ஆவிகள். ஒன்று வஞ்சிக்கிற ஆவி, இன்னொன்று உபதேசிக்கிற ஆவி. பிசாசு உபதேசிக்குமான்னு கேட்கலாம். நீங்களும் நானும் உபதேசிக்கிறோமோ இல்லையா? கண்டிப்பாக பிசாசு உபதேசிப்பான், உபதேசித்து கொண்டே இருப்பான். சில சமயத்தில் நல்லது மாதிரி தெரியும். உள்ளே கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்கங்கள் கடவுள் மேல் இருக்கிற உங்களுடைய நம்பிக்கையை திசை திருப்பி வேறொன்றின் மேலே கொண்டு வந்து வச்சிரும். ஒரு பொருளை தேடுவதற்கோ அல்லது உலகத்திலே
ஆடம்பரத்தை தேடுவதற்கோ அல்லது உலக சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கோ உங்களை இந்த வசனங்களை வச்சே திசை திருப்பி வஞ்சக உபதேசத்தை கொண்டு வந்துடும். பேய் பிரசங்கம் பண்ணும் சொல்லுதே பாருங்கள், உபதேசிக்கிற ஆவிகள். இன்னொரு ஆவி கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. இந்த 2 ஆவிகளை பற்றி இங்கே இவர் எழுதியிருந்தாலும் உலகத்தில் கிரியை செய்கிற ஆவிகளில் இதை தாண்டி இன்னும் நிறைய ஆவிகள் இருக்கின்றன. இந்த இடத்துல அவர் சொல்கிற ஸ்பெசிஃபிக்காக கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்கிறது, அவர்களை ஏமாற்றுவது, வழி விலகி போக பண்ணுவது 2 ஆவிகளுக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஒன்று வஞ்சிக்கிற ஆவி, உங்களை நல்லது மாதிரி தீமையை நம்ப வைத்து நம்மை ஏமாற்றுவது. அதனுடைய காரியத்தினுடைய கடைத்தொகைன்னு சொல்லுவாங்க. அவருடைய கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டால், கடவுளை விட்டு மனிதனை செப்பரேட் பண்ணிடணும், அவனை பிரிச்சிடணும். அதுதான் நோக்கம். நீங்கள் கடவுளை தவிர வேறு எது வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். செழிப்பை விரும்பலாம், அல்லது உலகத்தின் ஐஸ்வர்யத்தை விரும்பலாம், அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் இச்சைகளை விரும்பலாம். உலகத்தில் சந்தோஷம் கொண்டாட்டம் என்ற பெயரில் நீங்கள் அறிந்திருக்கிற தேவனை வேறு விதமாக ஆராதிக்க பழகிக்கொள்ளலாம். சாத்தானுக்கு அதிலெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உங்களை எப்படியாவது வழி மாற்றி கடவுளை விட்டு திசை திருப்பி செப்பரேட் பண்ணிடணும். கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ அவர்களை வழி நடத்தணும். கடவுள் இருக்கிறார் தன்னோடு என்று நினைத்து கொண்டே கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் நடத்துவதற்கு அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அவன் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை எப்படி இருக்கும்? நான் கடவுளோடு தான் இருக்கிறேன், பைபிள் தானே படிக்கிறேன், நான் கடவுளுக்கு தானே ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிக்கொண்டு கடவுள் இல்லாதவர்களாக தங்களை வெளிப்படுத்துகிறவர்களை உங்களுடைய அனுபவத்தில் நிறையா பேரை பார்த்துருப்பீங்க. ஊழியக்காரில் இருக்கிறாங்க, விசுவாசிகளில் இருக்கிறாங்க, வாலிபர்களில் இருக்கிறாங்க, குழந்தைகளில் இருக்கிறாங்க. இவர்கள் கடவுள் தங்களோடு இருப்பதாக நினைத்து கொண்டு கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள். இதில் குறிப்பாக நீங்கள் பாருங்கள், உலகத்தில் ஜனங்களை வஞ்சிப்பதற்கும் அவர்களை செயலற்றவர்களாக மாற்றுவதற்கும் பல்வேறு விதமான பொல்லாத ஆவிகள் கிரியை செய்கின்றன. அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நான் 1-2 சொல்கிறேன். நீங்கள் பைபிளை படித்து இன்னும் பல ஆவிகளை கண்டுபிடிக்க முடியும். இவைகளெல்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே புகுந்து மனிதர்களுக்கு எதிராக கிரியை செய்கிற ஆவிகள். அதில் ஒன்று மிக முக்கியமாக சொல்லுது, ஒரு குழப்பத்தை, ஒரு வீட்டை அப்படி கலைச்சி போட்டால் அப்படி இருக்காம கலைச்சி போடுற ஒரு தாறுமாறுகளை உண்டு பண்ணுகிற ஆவி. வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 14 சொல்கிறாரு, சோவான் பிரபுக்கள் மூடரானார்கள், நோப்பின் பிரபுக்கள் மோசம் போனார்கள், எகிப்தையும் அதன் கோத்திர தலைவரையும் வழிதப்ப பண்ணுகிறார்கள். கர்த்தர் அதன் நடுவிலே தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறதை போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கைகளிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். இந்த தாறுமாறின் ஆவி வந்துருச்சுன்னா குடிச்சிட்டு ரோட்டில், நான் ஒரு தடவை பார்த்தேன், ஒரு ஆள் ஒரு சாயந்தர நேரம் இல்லை, ஒரு இரவு நேரம், ஒரு 8-9 மணி இருக்கும். நான் எங்கேயோ ஊழியத்தை முடித்து வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ ரோட்டில் ஒருத்தர் ஒரு லைட்டு போஸ்ட் மரம் இருக்கும் பாருங்கள், அந்த மரத்தை நோக்கி வேகமாக வந்து அப்படி டம்முன்னு முட்டி கீழே விழுகிறார். நல்லா குடிச்சிட்டு மறுபடியும் என்ன செய்கிறார், ஒருவேளை வண்டியில் விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு ஓரத்திலே எங்களுடைய வாகனத்தை நிறுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மறுபடியும் எந்திரிக்கிறாரு, அதை அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. வேகமாக ஓடி வந்து, ஒரு மனுஷன் தன்னிலையில் எல்லாம் செய்ய மாட்டான், மடார்னு அதில் தலை மோதிரமாக டம்முன்னு சத்தம் கேட்குது. மோதி கீழே விழுந்து, அப்புறம் ஒரு 4 தடவை அந்த மாதிரி மோதி விழுந்து, 5வது முறை உருண்டு பக்கத்தில் ஓடுகிற சாக்கடை ரெயின்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் அப்படியே முகங்குப்புற விழுந்து அப்படியே கிடக்கிறார், எந்த ஸ்மரணையும் இல்லாமல். அப்போது அதை நம்ம பார்த்த போது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனுஷனுக்கு நேராக நடக்கக்கூட முடியல, இதில் மோதுனா அடிபடும் என்பது தெரியல, ஒரு அருவருப்பான இடத்துல போய் விழுகிறோமே என்கிற ஸ்மரணையும் அவர்களுக்கு இல்லை. இதெல்லாம் பார்த்தா ஒரு குடித்தவன் வாந்தி பண்ணி வெறி கொண்டு தள்ளாடி திரிகிறதை போல உன் தேசம் தள்ளாடி திரிகிறது. அது காரணம் என்னென்னா தாறுமாறுகளின் ஆவி. தாறுமாறின் ஆவி வந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் நிலை கொள்ளாமல் இருப்பாங்க.
இப்போ பாதி இப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் அதிலிருந்து அடுத்த ஒன்றுக்கு போவாங்க. ஒரு மனப்பதட்டம். அது பார்த்திங்கன்னா அந்த ஆவி அவர்கள் செய்கிற எந்த செயலையும் நேர்த்தியாக செய்ய விடாமல் ஒரு மனப்பதட்டத்தில் வச்சு ஒருவன் தள்ளாடுகிறதை போல ஒரு முடிவிலே அவர்களால் உறுதியாக நிற்க முடியாமல் அவர்களை தள்ளாடிக்கொண்டே இருக்க பண்ணும். மனசில் குழப்பத்தை உண்டு பண்ணும். ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போது இன்னொன்றில் கை வைப்பான், இன்னொன்று கை வச்ச அது எதுக்கும் ஒரு முடிவில்லாமல் அது இதுன்னு மாற்றி கடைசியில் தன்னை சார்ந்த இடத்தையோ தன் குடும்பத்தையோ தன் வாழ்க்கையோ நாசமாக்கி ஒரு ஒழுங்கும் கிரமம் இல்லாததாக மாற்றி விடுவார்கள். இந்த ஆவி ஒரு தேசத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா தேசத்தில் வேண்டாத தவறான முடிவுகளை எடுப்பது, அப்புறம் அதை உடனே மாற்றி அடுத்தது எடுப்பது, அப்புறம் இதில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்வது. நீங்கள் சரித்திரத்தில் வாசிருப்பீங்க, அந்த முகலாய மன்னர்களுக்குள் முகமது பின் துக்ளக் என்று ஒருவர் இருந்தார். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் தான் நாணயம் அச்சடிப்பது வழக்கம். இப்போ நம்ம டெக்னாலஜி வந்துட்டது பிறகு தான் ஒரு பேப்பரில் மற்றவர்கள் அச்சிட முடியாத மாதிரி நம்ம கரன்சி அச்சடிக்கிறோம். ஆனால் முதல் முறையாக முகமது பின் துக்ளக் என்பவர் என்ன செய்தார்னா, இந்த நாணயங்கள் செலவு ரொம்ப ஆகுது, ஒரு தங்கத்தில் காசு செய்கிறதுக்கு வெள்ளியில் காசு இருக்கு அப்படிங்கிறதுனால லெதர் இருக்குது பாருங்கள், ஒரு மாட்டு தோல், அந்த தோலை வட்டமாக வெட்டி அதில் ஒரு தொலை போட்டு இதுதான் காசு, இது 100 இது 50ன்னு சொல்லி அந்த காசை அரசாங்கத்திலேருந்து வெளியிட ஆரம்பித்தார். அப்போது மாட்டு தோலில் நாணயம் வெளியிட்ட போது ஆளாளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய லெதர் வாங்கி தோல் வாங்கி அவைகள் எல்லாவற்றையும் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பொருளாதாரம் ஒரு பெரிய சரிவை சந்தித்து விட்டது. அப்போ பண மதிப்பு இழப்பு உண்டானது. உடனே பார்த்துட்டு என்ன செய்தார், இல்லை இந்த முறை சரியாக வரல, மறுபடியும் நம்ம தங்க நாணயமே அச்சடிப்போம் அப்படின்னு அதுக்கு மாற்றினார். அதே போல் தான் இருக்கக்கூடிய அவருடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய தலைநகரை டெல்லியிலிருந்து தேவநகரி என்கிற ஒரு இடத்துக்கு மாற்றணும், ஏன்னா அதுதான் சென்டரில் இருக்குன்னு சொல்லி மாற்றினார். அப்புறம் அங்கிருந்து நிர்வாக சிக்கல்கள் வந்ததுனால மறுபடியும் அவர் அதை எடுத்துக்கொண்டு திரும்பவும் டெல்லிக்கே போய்விட்டார். இது மாதிரி சில குழப்பங்கள் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்லையும் உலக அரசியல் முழுசும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுகிறவருடைய இருதயத்தை பிடித்து கொண்டு இந்த ஆவிகள், தாறுமாறின ஆவிகள் ஜனங்களை குழப்பப்படுத்துவதையும் ஜனங்களை ஒரு நேரான ஒரு பாதையில் போக முடியாதபடி தள்ளாட பண்ணுவதையும், அடுத்தடுத்து புது புது சட்டங்கள் அதை மாற்றி மாற்றி போட்டு ஜனங்களை குழப்பி மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தேசத்தினுடைய பொருளாதாரத்தையும் ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தையும் குடித்தவன் வெறித்து தள்ளாடுகிறதை போல தள்ளாட பண்ணுவாங்க. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆவிக்கு பேர், அதுதான் குழப்பப்படுத்துகிற தாறுமாறுகளை கொண்டு வருகிற ஆவி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19:14 இந்த ஆவியை குறித்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. இந்த ஆவி உள்ளே வந்தால் என்ன நடக்கும் என்பதையும் நமக்கு சொல்லியிருக்கு. குடிகாரன் வாந்தி பண்ணி வெறித்து திரிவதை போல, தள்ளாடி திரிவதை போல தேசத்தை தள்ளாட வச்சுருவாங்க. இது ஒரு ஆவி. எல்லாமே மனித குலத்துக்கு எதிராக கிரியை செய்கிற ஆவி. இன்னொரு ஆவி பார்த்திங்கன்னா நித்திரையின் ஆவி. நித்திரைன்னா சாதாரண நித்திரையில் டீப் ஸ்லீப், ஒரு கன நித்திரை அப்படிங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கன நித்திரை அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய எலும்பை உருவினா கூட தெரியாது. ஆதாமுக்கு கர்த்தர் அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி, அயர்ந்த நித்திரை கன நித்திரை எல்லாம் ஒன்று தான், நித்திரை வரப்பண்ணி அவனுடைய எலும்புகளில் ஒன்றை எடுத்தார். அந்த எலும்பை எடுக்கிறது கூட தெரியாதபடிக்கு அவர் நித்திரையிலே இருந்தான். அது ஒரு நல்ல காரியத்திற்காக கர்த்தர் செய்தார். ஆனால் அந்த கன நித்திரையின் ஆவி இருக்கு பாருங்க, அது ஜனங்களை ஒரு நித்திரையில் இருக்கிற மாதிரி உணர்வற்று, ஒரு சொரணை இல்லாமல் தூங்குறான்னு சொல்கிறோம் பாருங்க. வெயில் அடிக்கும் அப்படியே மேலே, அல்லது மழை பெய்யும் அப்படியே தூங்குவாங்க சொரணை இல்லாமல். அது மாதிரி தங்களை சுற்றி என்ன நடந்தாலும் பார்க்காம கன நித்திரையின் ஆவி கொண்டவர்கள் மனதளவிலே அவர்கள் ஒரு நித்திரையில் இருக்கிறவர்களை போல இருப்பாங்க. அவர்களுக்கு சொரணை என்பதே இருக்காது. அந்த ஆவி நீங்கள் நல்ல காரியத்தை பேசுனீங்கன்னா கவனிக்க விடாது, புரியாது அவனுக்கு. கர்த்தருடைய வருகையை பற்றி சொன்னால் அதை குறித்து அவனுக்கு அக்கறை இருக்காது. ஒரு கன நித்திரையின் ஆவி, ஒரு தூக்கத்தில் இருக்கிற மாதிரி ஆயிடுவாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வாக்கியத்தில் கன நித்திரையின் ஆவி என்ற பெயரை வாசிக்கிறோம்.
கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து. கனநித்திரையின் ஆவி வந்துச்சுன்னா கண் அப்படியே சொருகிறோம். சில பாருங்கள், பேசிடும்போது கண் அப்படியே மேலே போயிடும், கண் சொருகிறோம். உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தேச தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரையிடப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். கர்த்தர் பேசி சொல்கிற தீர்க்க தரிசனம் இருக்குது பாருங்கள், அது முத்திரை போட்ட புஸ்தகம் மாதிரி ஒன்றுமே விளங்காது. சிலர் சொல்கிறது உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்தா ஒன்றுமே புரியலை பிரதர். கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை பேசினால் ஒன்றுமே புரியலை. அது நாங்கள் பார்க்குறோம், படிக்கிறோம், அர்த்தமும் புரியலை, என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியலை. வேதம் சொல்லுது, தரிசனங்கள் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, எழுத்துக்களை வாசிக்க தெரிஞ்ச ஆள்கிட்ட கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்தரித்திருக்கிறது என்பான். அவனுக்கு எழுத்து கூட்டி வாசிக்க தெரியும், படிக்க தெரியும். அவன்கிட்ட இந்த புஸ்தகத்தை கொடுத்து படின்னு சொன்னால், இந்த புஸ்தகம் ஒன்றும் விளங்கலையே, முத்திரை போட்டு வச்சிருக்கே, வாசிக்க முடியலையே என்பானாம். அந்த ஆவிக்கு பேர் தான் கனநித்திரையின் ஆவி. கனநித்திரைன்னா சாதாரணமாக காலையிலும் தூங்கிட்டே இருக்காங்களே, அவர்களை பற்றி மாத்திரம் சொல்லலை. அதுவும் ஒரு வித ஆவி தான், ஆனால் அதை பற்றி மாத்திரம் சொல்லலை. பைபிள் படிக்க முடியாது, படித்தா விளங்காது, கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை விளங்கி கொள்ள முடியாது, கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்தா கூட அதை விளங்கி கொள்ள முடியாது. கர்த்தருடைய காரியங்கள் முழுவதும் முத்திரை போடப்பட்டதை போல் இருக்கும். நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க முடியாதபடி அடைக்கப்படும். அதுக்கு பேர் தான் கனநித்திரையின் ஆவி. இதுவும் தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஒரு ஆவிதான். மூன்றாவது ஒரு ஆவியை குறித்து வேதம் சொல்கிறது, இரத்தம் சிந்த பண்ணுகிற ஆவி. அதை அடித்து உதைச்சி காயப்படுத்தி துன்புறுத்தி யாராவது சாகணும், கொல்லணும், அழிக்கணும், ரத்தம் சிந்தணும், அதை பார்த்து சந்தோஷப்படணும். ஒருத்தரும் கிடைக்கலையா தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வாங்க. அந்த ஆவி உள்ளே வந்துருச்சுன்னா யாரையாவது அடிக்கணும், உதைக்கணும், இரத்தம் சிந்தத்தக்கதாக காயத்தை உண்டு பண்ணணும். அதில் ஒரு சந்தோஷத்தை உண்டாகும். இந்த ஆவி தான் என்ன செய்யும், ஜனங்களுக்குள்ளே பல பிரிவினைகளை உண்டாக்கி, சண்டையை உண்டாக்கி, ஒரு கலவரத்தை உண்டாக்கி, எப்படியாவது அடிச்சுக்கிற வைக்கும். சபைகளில் கூட இந்த கடைசி காலங்களில் இது போன்ற சூழ்நிலைகள் அதிகமாக பெருகி இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. சில சபைகளை ஒரு காலம் சண்டை போடுவாங்க. சபையில் இவர் ஒரு கருத்து சொல்வார், அவர் ஒரு கருத்து சொல்வார். கருத்து சண்டைனா கருத்து சண்டையாக இருக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சபைக்குள்ளேயே அடித்து ஓட விட்டு விரட்டி வஸ்திரங்களை பிடிச்சி இழுத்து, ஒரு யூடியூப்பில் நான் பார்த்தேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையில், ஒரு டயசிஸில் பெரிய கலவரம் அந்த மைதானத்தில் விரட்டிட்டு ஓடுறாங்க ஒரு பாஸ்டரை அடிக்கிறதுக்கு. அவர் அந்த பக்கம் தப்பிச்சு ஓடுறாரு, பிடிக்கிறதுக்கு விரட்டுறாங்க. இவருடைய ஆதரவாளர்கள் அவங்க சண்டை போடுறாங்க. இந்த தாறுமாறுகளின் ஆவி மாதிரி இந்த ஆவி காயப்படுத்தி இரத்தம் சிந்த வைக்கும். இது இங்கே மாத்திரம் இல்லை, நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடையில நடக்கிறதுனால அதை மையப்படுத்தி சொன்னேன். ஆனால் அது பட்டணங்களில், கிராமங்களில், சமுதாயத்தில் இந்த ஆவி உள்ளே புகுந்துருச்சுன்னா யாராவது ஒருத்தன் மண்டையை உடைச்சிக்கணும், எங்கேயாவது ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கணும், காரணமில்லாத காயங்களை உண்டு பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு ஆவி ஒருத்தரும் கிடைக்கலன்னா தன்னைத்தானே அடிச்சுக்கிடுவாங்க, தன்னைத்தானே அழித்து விடுவார்கள். இந்த ஸ்பிரிட் அதனுடைய வேலை. மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் இந்த ஆவி பிடிச்ச ஒரு ஆளை நம்ம பார்க்குறோம். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக புறப்பட்டு வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அப்போ பாருங்கள், இந்த பிசாசு பிடிச்சவங்க எந்த பிசாசாக இருந்தாலும் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட எங்கே இருக்க விரும்புவான் தெரியுமா? கல்லறைகளில். கல்லறைன்னா என்னது? செத்தவர்கள் இருக்கக்கூடிய இடம். அப்போது செத்த கிரியைகள் இருக்குது பாருங்கள், தேவையற்ற கிரியைகள். அந்த கிரியைகளால் எந்த பிரயோஜனம் இருக்காது. இந்த செத்த கிரியைகளுக்கு நடுவில் எப்பவும் அங்கேயே தங்கிட்டு அதோடையே குடும்பம் நடத்தணும், அதற்கு நடுவிலே வாழணும் அப்படின்னு இருப்பாங்க.
அந்த கிரியைகளினால் என்ன பயன் என்று யோசித்து பார்த்தால் செத்த கிரியைகள். இந்த கடைசி காலத்தில் மனித சமுதாயமே செத்த கிரியைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறதுக்கு அவன் எங்கேயோ ட்ரெயின் மேலே ஏறி அங்கேருந்து தாவுகிறது, அருவி மேலே ஏறி அங்கேருந்து குதிக்கிறது, செல்ஃபி எடுக்கிறதுக்கு. இந்த கிரியைகளினால் என்ன பயன் வரப்போகுது யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் அது மூலம் என்ன செய்தி சொல்ல வரப்போகிறீங்க? எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? எதற்காக இவ்வளவு இடத்துலேருந்து கீழே விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளுகிறீர்கள்? ஏன் உங்களை இந்த விதத்திலே காயப்படுத்தி கொள்ளுகிறீர்கள்? விபத்துக்குள் ஆகிறீர்கள், தற்கொலை செய்து கொள்ளுகிறீர்கள். அந்த காரியத்தினால என்ன பிரயோஜனம்? நல்ல காரியத்திற்கு ஒருவன் ஜீவனை கொடுத்தால் அந்த காரியத்தினால அவர்களுக்கு பரலோகத்திலே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு புகழ்ச்சியும் உண்டாகும். ஆனால் இந்த காரியம் என்னன்னு யோசிச்சு பாருங்களேன், ஒன்றுமே இருக்காது. ஆனால் பெருசாக அதை போட்டு எடுத்து அதுக்காக ஓடிட்டு இருப்பாங்க. செத்த கிரியைகள், பயனற்ற கிரியைகள். இதுக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டு இதை பற்றியே யோசித்து கொண்டு இதற்காகவே வேலை செய்து கொண்டு இதற்காகவே அலைந்து கொண்டு இந்த செத்த கிரியைகள் இருக்கக்கூடிய இடம், வாழ்க்கைக்கு பேர் தான் ஒரு கல்லறை. கல்லறைனா வெறும் கட்டடம் கட்டி உள்ள ஒரு ஆளை புதைச்சி வச்ச இடத்துக்கு பேர் மாத்திரம் கல்லறை அல்ல. அங்கேயே ஸ்தேவானை கொண்டு வந்து வைக்கும்போது அங்கிருந்த ஆசாரர்களை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளியே நீங்கள் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறீங்க, பார்த்தா நீங்கள் ஒரு ரொம்ப கனத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறது மரித்து போன கிரியைகள், செத்த கிரியைகள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கும், கனம் இருக்கும், மரியாதை இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அழுகி போன அல்லது கெட்டு போன அல்லது உலர்ந்து போன எலும்பு போன்ற செத்த கிரியைகள் இருக்கும். அங்கே கொண்டு அதுக்கு நடுவில் இருந்தால் தான் சந்தோஷமே வரும் அவனுக்கு. தன்னை சுற்றிலும் செத்த கிரியைகள் இருக்கணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியும் யோசிச்சு பாருங்கள், இது எதுக்காக செய்கிறோம், இதனால் என்ன பிரயோஜனம் என்று யோசித்து பாருங்கள். பயனில்லாத செத்த கிரியைகள் தான் இன்றைக்கி உலகத்திலே மலிந்து கிடக்கிறதை பார்க்க முடியும். அதில் பல மணி நேரங்கள் அது நடுவிலே செலவழித்து அது நடுவில் வாழ்கிறவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஆவியின் கிரியை. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அதனால் என்னப்பா பிரயோஜனம்? புத்தி சொல்லுங்கள். உங்களே கிண்டல் அடிச்சுட்டு போயிடுவான். கட்ட முடியாது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தாலும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை உடைத்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு, காரணமில்லாத சத்தம் ஊன்னு கத்துறது, கூக்குரலிட்டு கூர்மையான கல்லுகளினாலே தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த ஆவிகளுக்கு வேலையே செத்த கிரியைகளை நேசிக்க வைக்கும். செத்த கிரியைகள் தான் அவர்களுக்கு பிரியமாக இருக்கும். ஜீவனுள்ள தேவனுக்கு அடுத்த நல்ல கிரியைகளை பற்றி யோசிக்க மாட்டாங்க. என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபன்னு போன்ற காரியங்கள் நடுவில் தான் குடியிருப்பாங்க. இரவும் பகலும் இதற்காகவே சுற்றி கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் கடைசி கால தலைமுறையோடு பொரிந்து போகிற வசனங்கள். அவர்கள் கல்லுகளை எடுத்து தங்களை தானே காயப்படுத்துவாங்க. இப்படி சில ஆவிகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. இன்னும் நிறைய ஆவி இருக்குது. ஊமையும் செவிடும் போன்ற ஆவிகள். சில ஆவி உண்மையிலே சரீரத்தில் பலவீனத்தினால வாய் பேச முடியாதவங்க இருக்கிறாங்க, ஊமையாக பிறந்தவங்க இருக்கிறாங்க. சிலருக்கு காது கேட்காது. மேக்சிமம் பிறவிலே காது கேட்காதவங்க வாய் பேச முடியாது. ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒரு பேசுனது கேட்டு தான் நம்ம பேசுகிறோம். சின்ன குழந்தையிலே அவங்க காதில் எந்த வார்த்தையும் போகாதனால அவர்கள் எப்படி பேசுவது என்பதை அறியாமல் இருப்பாங்க. அப்போ இன்னும் சிலர் இருக்கிறாங்க, இடையில ஏதாவது விபத்து உண்டாகி காது மாத்திரம் கேட்காது, ஆனால் வாய் பேசும். இன்னும் சிலர் இருக்காங்க, வாய் பேசாது, காது மாத்திரம் கேட்கும். அது சரீர பலவீனத்தினாலே உண்டாகிறது, அல்லது சிலருக்கு விபத்துகளினாலே உண்டாகிறது. சிலருக்கு சின்ன பிராயத்திலேருந்து பிறப்பிலேயே சில குறையோடு பிறந்திருப்பாங்க. அதுவும் இல்லை. இங்கே சொல்கிறது என்னென்னா, சில ஆவிகள் ஒரு மனிதனை பிடித்து கொண்டால் அவனை பேச விடாது. அவனை எந்த ஒரு காரியத்தையும் நல்ல காரியத்தையும் கேட்க விடாது. வேதம் சொல்லுது, மார்க் 9:17, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் என்றான். ஆவி பிடிச்சிருக்கிறதுனால தான் ஊமையாக இருக்கிறான்.
அந்த ஆவி அவனை பேச விடாமல் இருக்கிறது. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்போ இந்த ஆவியினுடைய தன்மை என்னென்னா, ஊமையாக்கிறோம், செவிடாக்கிறோம். அவனை கேட்க விடாது, வார்த்தைகளை பேச விடாது. சாதாரணமாக வார்த்தையை பேச விடலைன்னா அந்த ஸ்பிரிட்லையும் இருக்குது. இன்னும் சில ஆவி இருக்கும், அது என்னென்னா தேவனுக்காக உங்களை பேச வைக்காது, பேச முடியாது. உங்களுக்கு தேவனுடைய காரியத்தை கேட்க விடாது. மற்றதெல்லாம் கேட்கும், சினிமா பாட்டு கேட்கும், சண்டை போடுற கேட்கும், கூச்சல் கேட்கும், கூக்குரல் கேட்கும். ஆனால் நன்மையான ஆவிக்குரியங்கள் காரியங்கள் மாத்திரம் காதில் கேட்காது. நல்ல காரியங்களை, கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சாட்சி சொல்ல சொன்னால் சாட்சி சொல்ல முடியாது. கர்த்தரை பற்றி பேச சொன்னால் பேச வராது. ஏதோ ஒரு பலவீனம் என்னை தாக்குது, அந்த பலவீனத்து பேர் தான் ஒரு ஸ்பிரிட்டு. அடுத்து ஒரு ஆவியை பற்றியும் வேதம் சொல்லுகிறது, பலவீனப்படுத்தும் ஆவி. அவர்களை எப்போவுமே ஒரு சோம்பேறித்தனத்தோடு வச்சுருக்கோம். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். பலவீனப்படுத்துகிற ஆவி நீங்கள் கொண்டு போய் செக் பண்ணிங்கன்னா, டெஸ்ட் பண்ணிங்கன்னா உடம்பு நல்ல நிலைமையில் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், இரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், சுவாசம் நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் பாருங்கள், எனக்கு ஒரு வேலையும் செய்ய முடியல, அப்படியே பலவீனமாக சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறேன். இது ஒரு ஸ்பிரிட்டு. இது கர்த்தருக்குன்னு வேலை செய்ய விடாது, ஜெபம் பண்ண விடாது. ஜெபம் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கண்ணெல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜெபிக்கலாம் தள்ளி போடும். பலவீனப்படுத்துகிற ஆவி. இன்னும் சில ஆவிகள் இருக்குது. ஒன்று இந்த குறி சொல்லுகிற ஆவி. அதை குறித்து வேதத்தில் அப்போஸ்தலர் புஸ்தகம் 16:16 வாசிக்கிறோம். இப்படி நிறைய ஆவிகள் மனிதர்களை வஞ்சிக்கிற ஆவிகள். குறி சொல்கிற ஆவி என்ன செய்யும்னா, ஒரு மனிதனை ஆச்சரியப்பட வைத்து, பிரமிக்க வைத்து, தன்னை பின்பற்றும்படி கொண்டு வந்துடும். அவன் சொல்கிற குறி ஒரு 2-3 நடந்துச்சுன்னா சிலர் பார்த்தீங்கன்னா முழுசாக அவங்கள நம்பிடுவாங்க. அவர்கள் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை நடத்த மாட்டாங்க. ஒரு கட்டடம் கட்டணுமா அவங்ககிட்ட வந்து சொல்லணும், அதுக்கப்புறம் இது செய்யணுமா, என்ன காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த குறி சொல்லுகிறவர்களை சார்ந்து இருப்பாங்க. அப்போது இந்த ஆவிகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது கடவுளிடத்திலே மனிதனை சேர்க்காமல் இப்படிப்பட்ட ஸ்தம்பன வித்தைகள் மூலம் மனிதர்களை பிரமிக்க வைக்கிறதன் மூலம் அவர்களுடைய நம்பிக்கையை தங்கள் மேல் திருப்ப வைக்கும். எதனாலும் ஏன்கிட்ட கேளு, நடக்க போகிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு. அது பேர் தான் குறி சொல்கிற ஆவி. ப்ராஃபட்டிக் ஸ்பிரிட் இருக்குது. அந்த ஆவி என்ன செய்யும்? தீர்க்க தரிசன ஆவி. அதுவும் வருகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லலாம். ஆனால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும், கர்த்தரோடு நம்ம இணைந்திருக்க வேண்டியதின் அவசியத்தையும் வலியுறுத்தி சொல்லப்படும். என்கிட்ட வாங்கன்னு சொல்லாது. ஊழியர்கள் நடுவுலையுமே குறி சொல்கிற ஆவியினாலே பிடிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவர்கள் சொல்கிறலாம் அப்படியே நடக்குதுங்க. பச்சை சட்டை போட்டிருக்குன்னு சொன்னார், நான் பச்சை சட்டை தான் போட்டு போனேன் அன்னைக்கு. உனக்கு இந்த ஒரு பிரச்சனைன்னு சொன்னார், கரெக்டாக சொல்கிறாரே சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தை உங்களை கர்த்தர் மேல் நம்பிக்கை கொள்ள வைத்ததா, அந்த மனிதர் மேல் நம்பிக்கை கொள்ள வைத்ததா? ஒருவேளை நம்முடைய அறியாமையில் நம்ம என்ன செய்வோம், அந்த மனிதர் மேல் நம்பிக்கை வைப்போம். ஆனால் அவங்க என்ன சொல்லணும், நான் இல்லைப்பா, கர்த்தர், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். அதான் உண்மையான ஊழியக்காரனுடைய வார்த்தை. இன்றைக்கி கர்த்தர் என் மூலமாக உனக்கு அந்த வார்த்தையை சொல்ல சொன்னார், ஆனால் அது நான் சொல்லலை, சொன்னது கர்த்தர். நீ கர்த்தரைத்தான் தொடர்ந்து பின்பற்றணும்னு கர்த்தரோடு நம்மை இணைக்காத எந்த ஊழியக்காரன் பேசுகிற இப்படிப்பட்ட வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அல்ல, குறி சொல்லுகிற வார்த்தைகள். குறி சொல்லுகிறதுனால அந்த வார்த்தைகளை வச்சு சம்பாத்தியம் பண்ணுவாங்க. குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு அதிக பண சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெண், அவளை பற்றி வேதம் சொல்லுகிறது. அது மாதிரி குறி சொல்கிறது காசுக்காக செஞ்சால் அது தீர்க்க தரிசனம் அல்ல. குறி சொல்லுகிறது மனிதனோடு தன்னோடு கூட இணைத்து கொள்வதற்காக, தனக்கு பயப்படவும் தன்னை பின்பற்றவும் மனிதர்களை இழுக்குமானால் அது தேவனுடைய வார்த்தை அல்ல, குறி சொல்லுகிற வார்த்தை. இதை பற்றிலாம் நம்ம இன்னொரு தடவை நல்லா பார்ப்போம். இந்த ஆவிகளில் பல வகைகள் இருக்கின்றன, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இங்கே அவர் சொல்லுவது வஞ்சிக்கிற ஆவிகளை பற்றி சொல்லுகிறது. ஆவிகளில் பல வகை ஆவி இருக்குது. ஒன்று மனிதர்களை பிடித்து கொள்ளுகிற ஆவி.
அதனுடைய பலம் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு ஆளை பிடிக்கலாம், அவ்வளோதான். ஒரு ஆளைத்தான் பிடிக்க முடியும். அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஒரு மனிதனை பிடித்து கொள்ளும் அந்த ஆவிகள். அதை தான் நம்ம பார்த்தோம். ஒரு 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண், அந்த ஆவி அந்த ஒரு அம்மாவே 18 வருஷமாக குத்தகைக்கு எடுத்த மாதிரி எடுத்து உள்ளே தங்கிருச்சு நிரந்தரமாக. இந்த ஆவிகளுடைய பவர் என்னன்னு கேட்டால், ஒரு தனி நபரை பிடித்து கொண்டு ஒரு தனி நபரை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியும். அதுதான் அதனுடைய அந்த பவர், ஒரு கெப்பாசிட்டி. அந்த கல்லறையில் தங்கியிருந்தானே அவனை பிடித்த ஆவி கூட ஒரு ஆளை பிடிக்கலாம், அது அவ்வளோதான். அது மாதிரி ஒரு ஆளை பல ஆவிகள் கூட சேர்ந்து பிடிக்கலாம். ஆனால் அந்த ஆவிகளுடைய கெப்பாசிட்டினா ஒரு மனிதனைத்தான் பிடிக்க முடியும். அப்போ இண்டிவிஜுவலாக ஒரு மனிதனை பிடிக்கிற ஆவிகள் அப்படின்னு ஒரு வகை ஆவி இருக்குது. இன்னும் சில ஆவி இருக்குது, ஒரு தேசத்தை பிடிச்சிரும். தேசம்னா அதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க பாருங்கள். அந்த தேசத்தில் இருக்க ஒரே ஆவி பல பேரை பிடித்து கொள்ளும். அதிகாரத்தில் இருக்கிறவன், அதுக்கு கீழே இருக்கிறவன், ஆளுமை செய்கிறவர்கள், இப்படி பல பேரை இந்த ஆவிகள் பிடித்து கொள்ளும். ஒரு கலவரம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். கலவரத்தில் 2 பக்கம் பெரிய கூட்டம் இருப்பாங்க. இதில் ஒரு 150 பேர், இதில் ஒரு 200 பேர் இருந்தாங்கன்னா, இந்த 200 பேரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த கலவரத்தின் ஆவி கொண்டு வந்துடும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு கூட்டம் மனிதர்களை ஒரே ஆவி கண்ட்ரோல் பண்ணும். ஒரே ஆவி ஒரு தேசத்தை பிடிச்சிருதே. வசனம் சொல்லுது, சகரியாவின் புஸ்தகம் 13:2 பாருங்கள், தேசத்தை பிடிக்கிற பொல்லாத ஆவியை பற்றி அங்கே எழுதியிருக்குது. ஒரு நாட்டை பிடிச்சிரும், ஒரு கிராமத்தை பிடிச்சிரும், ஒரு சமுதாயத்தை பிடிச்சிரும். கொலை வெறியின் ஆவி, கலவரத்தை தூண்டுகிற ஆவி, இனப்பெருமை பேச வைக்கிற ஆவி, ஜாதி பெருமை பேச வைக்கிற ஆவியை பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சேர்ந்து ஒரு பெரும்பான்மையானவர்களை பிடிச்சிரும். தன் சொந்த ஜாதிக்காக தான் பெற்ற பிள்ளைகளை கொண்டு போட்டுருவான். ஆணவ படுகொலைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது என்ன வகையில் வருது? உனக்கு பிடிக்கலையா, உன் பிள்ளைய அவர்களை பிடிக்க விட்டுரு. அவங்கள கூட்டு வந்து ஜாதி பெருமைக்காக கொலை செய்து சாப்பாட்டில் விஷம் வச்சு அல்லது வெட்டி கொலை செஞ்சு ஆட்களுக்கு பணம் கொடுத்து அவன் தன் சொந்த பிள்ளைகளை கொல்ல வைத்து ஜாதி பெருமையை உயர்த்தி பிடிக்கிறாராம் அவர். அப்போ இந்த மாதிரி ஆவியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் ஜனங்கள், ஒரு இனத்தார், ஒரு கிராமம், ஒரு நகரம், அவ்வளவு பேர் ஒரு ஸ்பிரிட் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அப்போ அந்த ஆவி வேற. அந்த ஆவியினுடைய பவர் என்னென்னா, ஒரு மனிதனைத்தான் பிடிக்க முடியும். அவனை வச்சு அந்த குடும்பத்தை ஆட்டி வைக்கும். ராத்திரி வருவார், தள்ளாடிக்கிட்டே வருவார், வீட்டில் இருக்க தள்ளி போடுவார், வீட்டில் இருக்க உங்களோட நிம்மதி போயிடும். ஆனால் பிடிச்சிருக்கிறது ஒரு ஆளை தான் பிடிச்சிருக்கும். அதுக்கு பவர் அவ்வளவுதான். சில ஆவிகள் தேசத்தில் இருக்கிற அல்லது ஒரு சமுதாயத்தை பிடிக்கக்கூடிய ஆவிகள். இன்னும் சில ஆவி இருக்குது, அதனுடைய கேட்டகரி அன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதிகாரங்களை பிடிக்கும். அவர் சாதாரணமான ஆள்லாம் பிடிக்க மாட்டார். ஒரு அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலராவது இருக்கணும். அதிகாரம் யார் கையில் இருக்கோ அப்படிப்பட்டவர்களை குறிவைத்து பிடிக்கும். அவர்கள் இடம் கொடுக்கும்போது அதிகாரத்தில் இருக்கிறவங்களே விசுவாசிகள் எல்லாம் இருக்கிறாங்க, நான் அவங்கள சொல்லலை. இந்த ஆவி பிடிக்கணும்னா யாரை முதல்ல குறி வைக்கணும்னா, அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவனை பிடிக்கும். அப்போது அதிகாரங்களை பிடிக்கிற ஆவிகள், அதை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். 4வது ஒரு ஆவி இருக்குது. இது யாரை பிடிக்கும்னா, ஆன்மீகவாதிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள தான் பிடிக்கும். மதம் சார்ந்த நம்பிக்கைகள், உபதேசங்கள், மதம் சார்ந்த தத்துவங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, மதவாதிகள், அவங்கள தான் பிடிக்கும். அவன் யாரா வேணுமானால் கிறிஸ்தவ மதவாதியாக இருக்கலாம், அல்லது ஹிந்து மதவாதியாக இருக்கலாம், இஸ்லாமிய மதவாதியாக இருக்கலாம். இந்த மத வெறி கொண்டிருக்கிறவங்க இருக்காங்க. அவர் மதத்தை பின்பற்றுவதை சொல்லலை, நம்ம மதத்தில் நல்ல கருத்துக்கள் கொள்கைகள் இருக்கலாம், அவர்களை சொல்லலை. மதவாதிகள் என்பவர்கள் இந்த மதங்களை வைத்து கொண்டு ஜனங்களை அடிமைப்படுத்துகிறவர்கள், இரத்தம் சிந்த வைக்கிறவர்கள், ஜனங்களை சிந்திக்க விடாமல் பண்ணுகிறவர்கள், ஜனங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறவர்கள், கள்ள உபதேசங்கள் பண்ணி அவருடைய கண்களை குருடாக்கி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடியவர்கள். இவங்க தான் மதவாதிகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய மதவாதிகள் ஆன்மீகத்தின் பெயரால் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள். கூட்டம் கூட்டமாக போய் அவங்ககிட்ட விழுவாங்க, தங்களுடைய சொத்தெல்லாம் கொண்டு வந்து விற்று அவர்களிடத்துல கொடுப்பாங்க, அங்கேயே தங்குவாங்க, பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி இருப்பாங்க. இதெல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்குது, மதவாதத்தை கொண்டு வருகிற. இது மதவாதிகளையும் ஆன்மீகத்தை முட்டாள்தனமாக நம்புகிறாங்க பாருங்கள், அவர்களையும் அது பிடிக்கும். முட்டாள்தனமாக
அந்த ஆன்மீக கருத்துக்களை வச்சு ஜனங்களை வஞ்சிக்கிறவனை மாத்திரம் இல்லை, கண்மூடித்தனமாக ஒரு மத நம்பிக்கை கண்மூடித்தனமாக பின்பற்றான் பாருங்க, அவர்களை இந்த ஆவி பிடித்து கொள்ளும். அவங்க எல்லாத்துலையும் இருக்கலாம், கிறிஸ்தவங்களையுமே இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களையுமே அவர்களுக்கு நீதி நியாயம் தேவனுடைய வசனம் வார்த்தை தெரியாது. அவங்க முரட்டுத்தனமாக ஏதோ அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை நிமித்தம் அவர்கள் தப்பான நம்பிக்கை கொண்டு அதன் மேலே வைராக்கியம் பாராட்டுற மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒரு குருட்டாட்டம் உள்ள மத நம்பிக்கை உள்ளவர்களையும் குருட்டாட்டம் பிடிக்க மதத்தின் பேரால ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிற மத தலைவர்களையும் இந்த ஆவி குறிவைக்கும். அப்போ தனி மனிதனை பிடிக்கிற ஆவி, தேசத்தை பிடிக்கிற ஆவி, ஒரு இனத்தை பிடிக்கிற ஆவி, ஒரு ஜாதியோ ஒரு ஏதோ ஒரு அடுத்து மதங்களை குறிவைக்கிற ஆவி. இந்த மாதிரி 4 பெரிய ஆவிகள் தான் மனித சமுதாயத்திற்கு தீமை செய்யக்கூடிய ஆவிகள். இதில் இவர் சொல்கிறாரு, தேவனை விசுவாசிக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இதில் ஒரு ஆவி தான் வஞ்சிக்கிற ஆவி. வஞ்சிக்கிற ஆவியை குறித்து தான் 1 தீமோத்தேயு 4:1 வாசித்தோம். ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி, அதை ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசலை. அதுக்கு நீங்கள் டீகோட் பண்ணி அது என்ன சொல்லியிருக்குன்னு அப்படிலாம் இல்லை, ஓப்பனாகவே சொல்கிறேன் நான். பிற்காலங்களிலே அல்லது கடைசி காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, கடைசி காலங்களில் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுப்பாங்க, அடுத்து பிசாசனுடைய உபதேசத்துக்கு இடம் கொடுப்பாங்க. எதனால் தெரியுமா? அவைகளுக்கு இடம் கொடுக்க சொல்லி, இந்த வஞ்சக ஆவிகளை நம்ப சொல்லி நமக்கு சொல்லுகிற கற்பிக்கிற மனசாட்சியில் சூடுண்ட சில பொய்யர்கள், அவன் பெரிய பெரிய பிஷப் மாதிரி இருக்கலாம், தலைவனாக இருக்கலாம், சபை போதகராக இருக்கலாம், அவன் மதத்தையே நான் தான் கட்டி ஆள்கிறேன் என்கிறவனாக இருக்கலாம். இவர்கள் என்ன செய்வாங்க? இவங்க பேசுகிற பொய்யான வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து, வேதத்தை புரட்டி பேசுகிற வார்த்தைகளுக்கு அவங்களுக்கு தெரியும், ஆனால் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள். அவங்க சொல்லுவாங்க, இப்படி பொய் பேசினா தாங்க நமக்கு செழிப்பு உண்டாகும், பணம் கிடைக்கும், ஜனங்களுடைய அந்த ஏமாறுகிற குணம்தான் நம்முடைய மூலதனம். இவனுக்கு தெரியும் நம்ம ஏமாத்துறோம் தெரியும், பொய் சொல்கிறோம் தெரியும், நம்ம சொன்னது எல்லாம் வேதத்துக்கு புறம்பானதுன்னு தெரியும். ஆனால் ஜனங்களை இந்த மோசமான இந்த காரியங்களை நம்ப வைத்தால்தான் மதத்தின் பேரால் நான் வாழ முடியும். அப்படி இல்லாட்டா எப்படி தனி விமானம் எப்படி வாங்கிறது, அல்லது பெரிய பெரிய வீடுகளை வாசல்களை எப்படி கட்டுவது? அப்போ இதுக்கெல்லாம் ஏமாறுகிற ஜனங்கள் தான் எங்களுடைய மூலதனம் அப்படின்னு செயல்படுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. இந்த மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயமான வார்த்தைகள், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பளபளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பெரிய பெரிய அலங்காரமான மேடைகளிலிருந்து வருகிற மாதிரி இருக்கும், உங்களை மயக்குகிற துணியிலே வெளிப்படும், உங்களை ஆசைப்பட வைக்கக்கூடிய விதத்திலே கர்த்தருடைய வசனத்தை கலந்து உங்களை உலகத்தை ஆசைப்பட வைக்கக்கூடிய வார்த்தைகளாக புறப்படும். இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற மனிதர்களின் வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுத்தா அவர்களை வஞ்சிக்கிற ஆவி பிடித்து கொள்ளுமா, அடுத்து கள்ள உபதேசங்களை பேசுகிற ஆவி பிடித்து கொள்ளுமா, அதை நம்ப வைக்கும் அவர்களை. இதான் உண்மை அப்படின்னு நம்ப வைக்கும். அப்போ வேதம் இதைத்தான் சொல்லுகிறது. அவர் சொல்கிறாரு, ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. அதனால சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை திருப்பாத, கர்த்தரிடத்திலே உங்களை திருப்பாத வீணான ஆடம்பரமான ஒன்றுக்கும் உதவாத வறண்டு போன அபிஷேகம் இல்லாத வார்த்தைகள் யார் பேசினாலும் கேட்காதீங்க. அது எங்கே நம்மை நடத்தும்னா இந்த வஞ்சக ஆவிகளிடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்த்துரும். 2வது, கள்ள உபதேசங்கள் தான் நல்ல உபதேசம் என்று நம்மை நம்ப வைத்து விடும். அதைத்தான் அவர் சொல்கிறார். என்ன செய்யும்? அவர்களுடைய மாயத்திற்கு இடம் கொடுத்ததுனால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவார்கள். அப்போ இந்த வஞ்சிக்கிற ஆவினா என்ன? வேதம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது? வஞ்சிக்கிற ஆவிகளுடைய கிரியைகளை நம்ம எப்படி கண்டுபிடிப்பது? இதில் 2 ஆவியை சொல்லியிருக்கு. நமக்கு இன்றைக்கி நேரம் இல்லாதனால வஞ்சிக்கிற ஆவியை பற்றி மாத்திரம் பார்ப்போம். இன்னொரு சந்தர்ப்பத்தில்
கள்ள உபதேசங்களை உபதேசிக்கிற ஆவிகளை பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வஞ்சிக்கிற ஆவிகள், அதனுடைய கிரியைகள் எப்படியெல்லாம் வஞ்சிக்கும் பாருங்கள். இந்த வஞ்சிக்கிற ஆவியினுடைய வேலை என்னன்னு கேட்டால், தேவனுடைய ஜனங்களின் வழிகளை வழி தப்ப பண்ணும், நடைகளை வழி தப்ப பண்ணும். எல்லாம் முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது உண்மையான நல்ல மனசாட்சியோடு தான் வருவான். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு இயேசுவே இரட்சகர் என்ற நம்பிக்கையில் தான் முதல்ல ஒருவன் உள்ளே அடியெடுத்து வைக்கிறான். ஆனால் அதற்கு பிறகு அவன் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் அவனுடைய நடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை டைவர்ட் பண்ணி வழி விலக பண்ணும். உபாகமம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த ஆவியினுடைய கிரியை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும், வஞ்சிக்கப்படுதல்னா என்ன? வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி போய் அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய காரியம் என்னென்னா, இந்த வஞ்சிக்கிற ஆவி உங்களை அறியாமலே உங்களுடைய வழியை வழி தப்ப பண்ணிடும். வேதம் சொல்லுது, கிறிஸ்தவர்கள் நடக்க வேண்டிய வழி என்று ஒன்று இருக்கிறது. என்ன வழி? இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம். அப்போது இயேசுவை விசுவாசிக்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்றும் கர்த்தருடைய வசனம் நமக்கு கட்டளையிடுகிறது. அப்போது கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்கள் தங்களை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வஞ்சித்து ஏமாற்றி அவருடைய வழி விலக பண்ணும். போயிட்டே இருப்பான். வெளியே பார்த்தீங்கன்னா ஜெபத்துக்கு குறைச்சல் இருக்காது, காணிக்கை கொடுக்குற குறைச்சல் இருக்காது, சர்ச்சுக்கு போகிறது குறைச்சல் இருக்காது. ஆனால் நடக்கிற வழி பாதை மாத்திரம் கர்த்தருடைய பாதையாக இல்லாமல் அவர்கள் சுயமான ஒரு பாதையையோ அல்லது தீமையான ஒரு பாதையிலையோ தங்களை அறியாமலே வழி மாறிடுவாங்க. ஊழியம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் தியாகத்தோடு தான் ஆரம்பிப்பாங்க. ரட்சிக்கப்படும் போது எல்லாருமே உண்மையிலேயே மனம் திரும்பி தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் தொடர்ந்து கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கும்போது இந்த ஆவிகள் பக்கத்தில் இருந்து நமக்கு நயங்காட்டி ஆசை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை வழி விலகி அதுக்கு பேரலாக வேறு ஒரு பாதையிலே நடக்க வைக்கும். நாம் கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருடைய பாதையிலே நடப்பதாக நினைத்து கொண்டு சுயமாக ஒரு பாதையை போட்டோ அல்லது சாத்தான் காண்பித்த வேறு ஒரு வஞ்சக பாதையிலையோ நடக்க ஆரம்பிச்சிருவோம். நமக்கு தெரியாது. சில சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார் டிரைவிங் பழகுகிறவர்களை பார்த்தா நேராக ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சைடு அப்படியே இழுத்துக்கிட்டே போகும் காரு. அவங்களுக்கு தெரியாது, அது நல்லா ஓட்டுற மாதிரி தெரியும். பக்கத்தில் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவார், வலது பக்கம் வளப்பா, சரியாக தானே போகிறேன் அப்படிம்பார். அதே மாதிரி தான் ஒருவன் துவக்கத்தில் வழி விலகும்போது தன்னை சரிப்படுத்தி கொள்ளாவிட்டால் அவன் பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டி வரும். அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வழி மாற பண்ணி அவன் நடக்கிறது கர்த்தரை நோக்கி நடக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் கர்த்தருடைய பாதையில் நடக்கணும் ஒழிய கர்த்தருடைய பாதைக்கு இணையாக பேரலாக வேற ஒரு பாதையை போட்டு நீங்கள் அதில் போகக்கூடாது. அப்படி போனவங்க தான் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டவர்கள். அப்போ இது கர்த்தருடைய பாதை என்பதை போல அதற்கு சமமாக ஆனால் கர்த்தருடைய முக்கியமான காரியங்கள் இல்லாத ஒரு பாதையை இந்த சாத்தான் நமக்கு காண்பிப்பான். எல்லா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் எல்லா ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் ஒரு பாதையை காண்பிப்பான். அந்த இடத்துல மாத்திரம் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஏன் இதில் என்ன, நம்ம சபைக்கு தானே போகிறோம், ஊழியம் தானே செய்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தை தானே செய்கிறோம். இந்த தப்பான வழியில் இந்த பணம் வந்தால் இன்னும் நல்லா செய்யலாமே, பிரம்மாண்டமாக செய்யலாமே, ஆசை காட்டுவான். இயேசுக்கு ஆசை காட்டலை. பிதாவினுடைய பாதையிலேருந்து வழி விலகி அதுக்கு ஒப்பாக வேற ஒரு பாதையில் போகும்படிக்கு இயேசுவிடத்தில் பேசினவன் உங்களை என்னை விட்டுருவானா? அப்போ அவன் என்ன சொல்லுகிறான், நீ நடக்கிற பாதை தான், இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு மனிதனை ஏமாற்றி வஞ்சித்து அவனிடத்தில் பணம் வாங்கல என்ன தப்பு இருக்குது? ஊழியத்துக்கு தானே வாங்குகிறோம், நல்லா இன்னும் ஊழியத்தை பெருசாக தானே செய்ய போகிறோம். இப்படிலாம் காரணம் காட்டி கிறிஸ்துவனுடைய பாதைக்கு பேரலாக இணையாக வேறொரு புது பாதையை காட்டுவான். நமக்கு அதை விளங்கிக் கொள்ளவே முடியாது. நம்ம தான் ஜெபம் பண்ணுறோமே, நம்ம தான் பைபிள் தானே படிக்கிறோம், நம்ம வேறு விக்கிரகத்து பின்னால் திரும்பிட்டோம். உபாகமத்தில் சொன்ன மாதிரி 11 சொன்ன மாதிரி விக்கிரகத்து பின்னால் வேறு கடவுளையாக பின்பற்ற போனோம். நீங்கள் இயேசுவை பின்பற்றுவதாக நினைத்து கொண்டு இணையான ஒரு பாதையில் வழி விலகினால் கூட அது இயேசுவை பின்பற்றுவதில் ஆகாது, விக்கிரகங்களை பின்பற்றுவது என்று பொருள்படும்.
விக்கிரகம் சொன்னோன்னு நீங்கள் சிலையை மாத்திரம் நினைக்கக்கூடாது, இவைகளும் விக்கிரகங்கள் தான். ஆதாம் ஏவாளை சாத்தான் வஞ்சித்து வழி விலக பண்ணினான். கர்த்தரோடு கூட தானே இருந்தாங்க, தினம் அவரைத்தானே சந்திச்சாங்க. இப்போ பாருங்க, அவர்களை வழி விலக பண்ணினான். கடவுளை நேசிப்பதிலிருந்து விலகி அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்வதை பற்றி அல்லது தங்களை சுயத்தை நேசிக்கும்படிக்கு அவர்களை வழிநடத்தினான். அவங்களுக்கு எந்த தேவைக்கு எந்த குறைச்சலுமே கிடையாது. அவங்க என்ன வேணாலும் அனுபவிக்கலாம், எது வேணாலும் சாப்பிடலாம், எந்த கட்டுப்பாடு இல்லை. ஏதேன் தோட்டத்தை ஆண்டு கொள்ளும்படிக்கு கர்த்தர் கொடுத்து இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படி தான் அவங்ககிட்ட கொடுத்தார். அவனுக்கு எல்லாம் கிடைச்சது. ஆனால் சாத்தான் பாருங்க, எது அவர்களுக்கு இருக்கிறத பற்றி நினைக்க விடாமல் இல்லாததை பற்றி யோசிக்க வைத்து அவர்களை ஒரு பொருட்டாக நினைக்க வைத்தது. என்ன செய்தது பாருங்களேன், அவர்களை வஞ்சிப்பதற்கு அவன் எடுத்துக்கொண்ட காரியம் அவங்ககிட்ட என்ன இல்லைன்னு பார்க்குறான், அதை நம்ப செய்கிறான், அவர்களை மையப்படுத்த வைக்கிறான். அவன் சொன்னபோது, இந்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றது. இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கடவுள் மாதிரி இருப்பீங்க. அவர்களுக்கு அது ஒன்றுதான் குறைவாக இருந்தது. அவர்கள் மனசு இப்போ யோசித்து பார்த்தது, எல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கே, அதை பற்றி அவன் நினைக்கல. எனக்கு இவ்வளோ பெரிய ஏதேன் தோட்டம் இருக்கிறது, பூமி இருக்கிறது, மிருக ஜீவன்கள் இருக்கிற, எல்லாம் என்னுடைய ஆளுகைக்குட்பட்டிருக்கு. அது இல்லை, எது இல்லைன்னு பார்த்தான். நான் கடவுளைப் போல இருக்கணும், அவர் எப்படி ஜெகஜோதி அரங்கி வர்றாரோ அது மாதிரி மாற ஒரு வழி இருக்குதா? அப்போ இதுவரைக்கும் கடவுளை நேசித்து கொண்டிருந்தவர்கள் இப்போது தங்களை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. என்னை பற்றி எனக்கு இது வேணும் அப்படின்னு இதுதான் மெல்ல வழி விலக பண்ணுவது. அவர்கள் தானும் ஒரு கடவுள் போல் இருக்கணும். என்னென்ன இந்த கோலத்தில் இருக்கிறோம், ஆண்டவர் இறங்கி வரும்போது பார்க்குறோம், அவர் எவ்வளவு அழகாக எவ்வளோ மகிமையாக இறங்கி வருகிறார். நம்ம பாருங்கள், இந்த ஒரு உடம்போட வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ தான் அவங்க கம்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ சாத்தான் நம்மிடத்தில் கர்த்தர் தந்த நன்மைகளை பார்க்க விடாமல் எது நமக்கு தேவையில்லையோ, எது தேவையில்லை என்று கர்த்தர் நமக்கு அதை விலக்கி வைத்தாரோ, அதை எது நம்மகிட்ட இல்லையோ அதை நோக்கி நகர வைப்பது தான் வழி விலக பண்ணுவது. அப்படி தான் அவர்களை வஞ்சித்தான். ரெண்டாவது காரியம் பாருங்களேன், விசுவாசத்தை விட்டு வழி திருப்ப முயற்சி பண்ணுவான். கர்த்தரிடத்தில் என்ன இருக்குதோ அது மாதிரியே வேற ஒன்றை காமிச்சு அநேகரை தன்னை நம்ப வைப்பது, விசுவாசத்திலிருந்து வழி விலக பண்ணுவது. நம்ம விசுவாச பாதையில் ஓடிட்டு இருப்போம், நம்ம விசுவாசத்திலிருந்து வழி விலக பண்ணி வேறொன்றை நம்ப வைப்பது. அப்போஸ்தலர் காலத்தில் எலிமா என்ற ஒரு மந்திரவாதி இருந்தான். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவனை பற்றி வாசிக்கலாம். அவன் மாய வித்தைகளினாலும் ஸ்தம்பன வித்தைகளினாலும் பெரிய பெரிய அற்புதங்களை ஜனங்களுக்கு முன்னால் செஞ்சு அவர்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்து அவருடைய விசுவாசம் தன்னை பற்றி இருக்கும்படி அவன் பார்த்து கொண்டான். எல்லாரும் அவங்க என்ன நினைச்சாங்க, இவன் கடவுளுடைய அவதாரம், இவன் தேவனுடைய மகாபெரிய சக்தி என்று சொல்லி கொண்டாங்களாம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு மனிதன் அல்லது வேறு ஒரு பொய்யான காரியத்தை காண்பித்து ஒருவனை வழி தப்ப பண்ணி கடவுளிடத்திலிருந்து பிரிச்சிடணும். அதுக்கு பேர் தான் வஞ்சகம். மூணாவது, எதன் மூலமாக ஜனங்களை வஞ்சிப்பான் அப்படின்னு கேட்டால், பொய்யான அற்புதங்கள். கடைசி காலத்தை குறித்து வேதம் சொல்லும்போது கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படியான போலியான அற்புதங்களை அவன் செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வஞ்சிக்கிற ஆவி என்னென்ன கிரியை செய்யும்? ஒன்று, சுயமாக உங்களை உயர்த்த சொல்லும். ரெண்டாவது, வேற ஏதாவது ஒரு காரியத்தை கடவுளுக்கு சமமாக நம்ப சொல்லும். மூன்றாவது, பொய்யான அற்புதங்களை காண்பித்து தேவனை விட்டு தன்னிடத்தில் நம்ம ஈர்த்து கொள்ள முயற்சி பண்ணும். மத்தேயு சுவிசேஷம் 24:24 கடைசி நாட்களில் இந்த வஞ்சிக்கிற ஆவி எப்படி கிரியை செய்யுதுன்னு கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், மனதில் வைத்து கொள்வது,
அற்புதங்களும் அதிசயங்களையும் பார்த்துட்டா உடனே இது கடவுள் அல்லது கடவுளுடைய சக்தின்னு நம்பிடாதீங்க. கடவுள் மாத்திரம் இல்லை, சாத்தானும் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் ஒரு அற்புதம் உங்களை எதை நோக்கி நகர்த்துகிறது என்பதை வச்சு தான் இது தேவனால் உண்டானதா அல்லது பிசாசினால் உண்டானதா என்று நம்ம விளங்கி கொள்ள முடியும். சிலர் அற்புதத்தை பார்த்துட்டு பாருங்கள், மேடையில் உடனே அந்த ஆள் எந்திரிச்சு நடந்துட்டானேங்க, நடக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தான் நடந்துட்டானே அப்படிம்பாங்க. அந்த பொய்யான அற்புதங்கள், இப்போது பொய்யான அற்புதங்கள் கூட இல்லாமல் தாங்களாக இப்போ வந்து சயின்ஸை வச்செல்லாம் அற்புதங்களை கிரியேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஜனங்களை நம்ப வைக்கிறவர்கள் இருக்கிறாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அப்படி நடக்கிறத பார்க்க முடிகிறது. நம்ம இப்போ வெறும் அற்புதம் என்பது கடவுளுடைய அடையாளம் அல்ல. அற்புதம் செஞ்சுட்டா கடவுள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கடவுள் அற்புதமும் செய்வார், அவ்வளோதான். அதை தாண்டி இன்னும் அவருக்கு நிறைய விசேஷித்த குணாதிசயங்கள் உண்டு. அவர் சிருஷ்டிகர், அவர் அப்பழுக்கில்லாத தூய்மையானவர், பரிசுத்தமானவர், அன்புள்ளவர், நீதி உள்ளவர், நடுவில் அவர் அற்புதம் செய்யும் வல்லமை உள்ளவர், அவ்வளோதான். நீங்கள் ஒரு வல்லமையை பார்த்தோன்னே இது கடவுள் தான் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் சட்டுன்னு வந்துடக்கூடாது. அதை வச்சு தான் நிறையா பேர் ஜனங்களை வஞ்சிக்கிறதும் ஏமாற்றுகிறதும் செய்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், கடைசி காலத்தில் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், கடைசி காலத்தில் வெறும் அற்புதத்தை காண்பிச்சு இது கர்த்தருடைய மகாபெரிய சக்தி என்று உங்களை நம்ப வைத்து தங்கள் பக்கத்திலே சேர்த்துக்கொள்வாங்க. இந்த எலிமா பாருங்களேன், அப்போஸ்தலர் புஸ்தகம் 13:6 சொல்லுது, அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது அங்கே பர்யேசு என்னும் பேர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆவலாயிருந்தான். அவன் இந்த மந்திரவாதி யாரோட இருக்கிறான்னா, ஒரு பெரிய ஞானம் உள்ள ஒரு பெரிய ஆள், அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய பிக் ஷாட். அவன் கூட இருந்தான், அவன் வீட்டு போக வர இருப்பான். அவனுக்கு என்னென்னா, அப்போஸ்தலர்களை பற்றி கேள்விப்பட்ட உடனே மேலான காரியங்களை தெரிஞ்சுக்கிறனும் அவங்கள கூப்பிட விரும்புகிறான். அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். இவருடைய மனசு அப்போஸ்தலர்கள் பக்கம் வசனம் பக்கம் திரும்புதுன்னு சொன்னோன்னே இவன் என்ன செய்தானா, உடனே அவர்களை பற்றி தாறுமாறான காரியங்கள், அவங்கள நம்பாதீங்க, அவங்களே பாருங்கள் பிச்சைக்காரல் மாதிரி அலையிறாங்க, அவர்களை பின்பற்றி போனால் நீங்களும் அப்படி யாரும் ஏதோ சொல்லி அவனை விசுவாசிக்க முடியாதபடி தடை செய்தான். அதுதான் அதனுடைய நோக்கம், வழி விலக பண்ணுகிற ஆவி. அற்புதங்களை காட்டி நான் தான் தேவனுடைய மகா சக்தி என்று நம்மை வழி விலக பண்ணுகிற ஆவி. நீங்கள் வெறும் அற்புதத்தை வைத்து கர்த்தர் என்றால் அற்புதர் என்று மாத்திரம் நினைச்சிடாதீங்க. அவர் அற்புதர் என்பது ஒரு குணாதிசயம்தான். இது போக அவர் நீதி உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ளவர், அன்புள்ளவர், தயையுள்ளவர், கிருபையுள்ளவர், வல்லமையுள்ளவர். நீங்கள் மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றதை பார்க்காம வெறும் வல்லமையும் அற்புதங்களை மாத்திரம் பார்த்தீங்கன்னா சத்துரு நம்மை எளிதாக இலகுவாக வஞ்சித்து விட முடியும். கடைசி காலத்தில் மனிதர்களை ஏமாற்றி வழிதப்ப பண்ணுவதற்கு இந்த வஞ்சிக்கிற ஆவி செய்கிற பிரதானமான கிரியை போலியான அற்புதங்களை ஜனங்களுக்கு காண்பிப்பது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு காரியம் சொல்லுது பாருங்க, 16வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 13, 14. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வந்தன. 3மே தவளை தான். யார்கிட்டருந்து புறப்பட்டு வருதுன்னு பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. ஒன்று மிருகத்தின் வாயில, அந்தி கிறிஸ்துவின் வாயில, இன்னொன்று வலுசர்ப்பத்தின் வாயில, 3வது கள்ள தீர்க்கதரிசியின் வாயில. இது 3மே சாத்தானுடைய திருத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அது 3 வழியாகவும் அது என்ன செய்யுதுன்னு பாருங்கள். 3 ஆவிகள் புறப்பட்டு வந்தது. அது ஆள் உயரத்துக்கு ஒரு தவளை மாதிரி இருக்குது. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அப்போ வலுசர்ப்பத்தை மையப்படுத்தி செய்யப்படுகிற அற்புதம், அந்தி கிறிஸ்துவை உயர்த்தும்படிக்கு செய்யப்படுகிற அற்புதம், கள்ள தீர்க்கதரிசியை நம்ப பண்ணுவதற்கு செய்யப்படுகிற அற்புதம். அதான் 3மே அற்புதம் செய்யும். அதில் ஒன்று செய்கிற அற்புதம்
வலுசற்பமாகிய பிசாசின் மேலே பயத்தையும் நம்பிக்கையும் நமக்கு ஏற்படுத்தும். இரண்டாவது, அந்தி கிறிஸ்துவின் மூலம் செய்யப்படுகிற இந்த தவளை செய்கிற அற்புதம் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படிக்கும் அவனுடைய ஆட்சியை அங்கீகரிக்கும்படிக்கும் நம்மை நம்ப பண்ணும், வலியுறுத்தும். மூணாவது, கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கடவுளுடைய வார்த்தைகளைப் போல ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு அதுக்கு உறுதுணையாக சில அற்புதங்களை செய்யும். அதான் அந்த 3 ஆவி 3 பேர்கிட்ட இருந்துமே வருது. இதனுடைய வேலை அற்புதங்களை செய்து பிரமிக்க பண்ணும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அடுத்து இந்த வஞ்சிக்கிற ஆவி யாரை கொண்டு வஞ்சிக்கும்? அற்புதங்களை கொண்டு வஞ்சிக்கும். அடுத்து யாரை கொண்டு வஞ்சிக்குன்னு பார்த்தா பொய்யான கிறிஸ்துவை காண்பித்து வஞ்சிக்கும். லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னு கேட்டால், சில ஆளுக்கு அந்த இயேசுவை மாதிரி இருந்தால் கூட அவர் இயேசுன்னு சொல்லி நம்பிடுவாங்க நிறைய பேர். நான் பிலிப்பைன்ஸ் தேசத்தில் ஒரு முறை ஊழியத்தில் தங்கியிருந்த போது அங்கே ஒரு பிரபலமான ஒரு மனிதரை குறித்து சொன்னாங்க. ஒரு தனியாக ஒரு டிவி சேனல் வச்சுருக்கிறார். நான் அங்கே தங்கியிருந்த அறையில் பார்த்தேன். அவர் இயேசு கிறிஸ்துவை போலவே, நீங்கள் சட்டுன்னு பார்த்தீங்கன்னா இயேசு மாதிரியே தெரியும். தாடி வளர்த்து முடியெல்லாம் வச்சு வெள்ளை அங்கி போட்டு அவர் ஒரு குட்டி பரலோகத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த இடத்துக்கு பேரே வந்து ஹெவன் என்று தான் சொல்கிறாங்க, ஒரு பேரடைஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் மாதிரி மனிதர்களை அலங்கரித்து வைத்திருக்கிறார். வைத்து அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பரலோகத்தின் வாசல்கள், திட்டி வாசல் திறக்கும். அதெல்லாம் காமிக்கிறாங்க டிவியில். அவர் வந்து வெளியே வந்து அருள் பரிபாலிக்கிறார் எல்லாருக்கும். இவர் கிறிஸ்து மாதிரி தன்னை காண்பிக்கிறாரு. அதை பார்க்கறதுக்கு விடிகாலையில் 2 மணி 3 மணிக்கே கூட்டம் அலமோதுகிறது. நம்முடைய பலவீனம் என்னென்னா, கிறிஸ்து போல தோற்றத்தில் இருந்தால் கிறிஸ்துன்னு நம்பிடுவோம், கிறிஸ்து மாதிரி பேசினா கிறிஸ்துன்னு நம்பிடுவோம். அப்போது இவர் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை மாதிரி ஒருவன் என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வருவான். இதை முன்னிறுத்தி இவர்தான் இயேசு என்று காரணம் காண்பித்து உங்களை சாத்தான் வஞ்சிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுயநாமத்தில் வருகிற அந்தி கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. யோவான் 5வது அதிகாரம் 43-44. அந்தி கிறிஸ்து கிறிஸ்து மாதிரியே தன்னை காண்பிப்பானான். உடனே அவன்தான் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்வார்கள். யார்? சாதாரணமான்கள்ல, யூதர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அவர்தான் மேசியா அப்படின்னு இந்த அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. நிறைய கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வாங்க. அவன் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக பேசுவான், யூதர்களுக்கு ஆதரவாக பேசுவான். அவனை கிறிஸ்து என்று மேசியா என்று நம்புவாங்க. அப்போ இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த கடைசி காலத்தில் இப்படிலாம் கிரியை செய்து வஞ்சிக்கும். அடுத்து 4வது, கள்ள ஊழியர்களை கொண்டு வஞ்சிப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரன் மாதிரியே தெரியும், பெரிய மேடை போட்டிருப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒரு கள்ள ஊழியக்காரன். ரோமர் 16வது அதிகாரம் 17-18 சொல்லுது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும், உங்களுக்கு அப்படியே இன்பத்தை கொடுக்குற, உங்களை சப்போர்ட் பண்ணுற, உங்களை ப்ளீஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பேசி இச்சக பேச்சினாலும், இச்சையான காரியங்களை, இச்சிக்கத்தக்க காரியங்களை பேசுகிறதுனாலும் கபடில்லாத உங்கள் இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஊழியர்களை எழும்ப வைத்து அவங்கள பெருசாக பிரம்மாண்டமாய் காண்பித்து, நமக்கு அவருடைய வஸ்திரம் பிரம்மாண்டமாக இருக்கும், அவங்க பேசுகிற மேடை பிரம்மாண்டமாக இருக்கும், அவங்கள சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். அவரெல்லாம் காரணம் காட்டி கள்ள ஊழியர்களை கொண்டு கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவி. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுக்கும்படி முதல்ல யார் வருவா அப்படின்னு கேட்டால், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள், ஊழியர்கள் என்ற போர்வையில் வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அடுத்து நம்மை வஞ்சிக்கிற ஆவிகள் நம்முடைய கண்களை மயக்க ஆரம்பித்து விடும். நல்லவர்கள் எல்லாம் கெட்டவங்களாக தெரிவாங்க,
நல்ல ஊழியக்காரன் கெட்டவனாக தெரிவான். ஜெபம் பண்ணுவது அந்நிய காரியமாய் தெரியும். அவர்கள் பொய்யான காரியங்களை விசுவாசிக்க பண்ணி, இருதயத்தை வழிவிலக பண்ணி, வஞ்சிக்கும்படி கொண்டு போவாங்க. இது கடைசி காலத்தில் வருகிற ஒரு மகா பெரிய ஒரு தந்திரமும் சாத்தானுடைய கண்ணியும். அதனால தான் சொல்ல, பிற்காலங்களிலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பொய்யான உபதேசங்களை பேசுகிற ஆவிகளுக்கும் இடம் கொடுக்கிற ஒரு பெரும் திரள் கூட்டம் கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம்ம இல்லாதபடிக்கு நம்ம செய்ய வேண்டியது வசனத்தை சார்ந்து கொள்ளுங்கள். தேவனிடத்தில் நீங்கள் இண்டிவிஜுவலாக உறவை வளர்த்து கொள்ளுங்கள். இவர் சொன்னதுனால அவர் சொல்கிறதுனால இருக்கட்டும், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் பர்சனலாக கர்த்தரோடு ஒரு இணைப்பு உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அவர்கிட்ட பேசுங்க, உங்கள் மனசை திறந்து அவரிடத்தில் சொல்லுங்கள். மற்றவர்கள் சொல்லுகிறதே வேதம் என்று நம்பிக்கொண்டு அது பின்னாலே ஓடாதீங்க. நான் இப்போ எவ்வளோ பிரசங்கம் நான் பேசினாலும் வாரந்தோறும் அவர் பேசுகிறத கேட்டால் போதும் சொல்லி இருக்காதீங்க. நான் கடவுள் அல்ல, நான் அறிந்து கொண்டதை உங்களிடத்தில் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு கூட ஒரு உறவை வைத்திருக்கணும். தேவனோடு கூட மனம் விட்டு நீங்கள் உறவாடணும். உங்களுடைய மனக்கடக்கை அவர்கிட்ட சொல்லணும். சந்தேகங்களுக்கு பதிலை தெரிந்து கொள்ளணும். ஜெபத்தில் காத்திருக்கணும். கர்த்தரை வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உணரணும். அவர் வழிநடத்தும் போது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது எது என்று அவரிடத்தில் கேட்டு நலமானதை பின்பற்றினால் கடைசி காலத்தின் வஞ்சக ஆவிகளின் கன்னிகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கட்டாயம் தப்புவிப்பார். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் பேசி தியானித்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய வார்த்தைகளை கேட்டு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிற அந்த கொடிய அனுபவத்தை குறித்து நீர் பேசினீரே. நாங்கள் வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் எங்களை வழிமாற பண்ணுவதற்கும் எங்கள் விசுவாசத்தை இழக்க பண்ணுவதற்கும் இறங்கி வந்திருக்கிற வஞ்சக ஆவிகள், அது கிறிஸ்துவை போல ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரனை போல வஞ்சிக்கக்கூடிய விதத்தில் இறங்கி வந்து எங்களை ஏமாற்றி நயவசனிப்பினாலும் இச்சையை ஊட்டக்கூடிய இச்சையை தூண்டக்கூடிய காரியங்களை பேசி எங்களை மதிமயக்குகிற இந்த கொடிய காலகட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு துணை நின்று இந்த வஞ்சக ஆவிகளுக்கு தப்பும்படிக்காக எங்கள் ஒவ்வொருடைய கண்களை திறக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கவும், தனிப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும், தேவன் எங்களுக்கென்று அளந்து தருகிற மன்னாவை பெற்றுக்கொள்ளவும், கர்த்தரோடு கூட நாங்கள் இணைந்து இந்த கடைசி காலத்தில் வலப்புறம் இடப்புறம் வழி விலகாமல் நாங்கள் ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். கர்த்தரோடு நாங்கள் இணைந்து எப்பொழுதும் நெருக்கமாக இருந்தால் ஒருவேளை வலப்புறமோ இடப்புறமோ வழி எது என்று அறியாமல் நாங்கள் சாய நேரிடும் பொழுது மெல்லிய சப்தத்தினால் நீர் எங்களோடு பேசி வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கும் என்று அறிந்திருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் முழுவதும் நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நன்மை தீமை அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய கண்களை பிரகாசமாய் திறந்தருளும். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து வழி விலகி போகாதபடி இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பூர்ண பாதுகாப்பில் வைத்து செட்டையின் மறைவில் மூடிக்கொண்டு அவர்களை பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். கடைசி காலத்தின் தீமை நிழல் எந்த ரூபத்திலும் எங்கள் பிள்ளைகளையும் உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய விசுவாச சந்ததியும் அவர்களை சார்ந்தவர்களையும் தொடவே கூடாது என்று கர்த்தருடைய நாமத்திலே நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் அநேக மணி நேரங்கள் உம்மோடு காத்திருக்கிற நல்ல தருணங்களை ஏற்படுத்தி தாரும். நல்ல வார்த்தைகளை கேட்கவும் நல்ல வார்த்தைகளை தியானிக்கவும் அவர்களுக்கு நேரத்தை உண்டு பண்ணும். அவர்களுடைய போக்கையும் வரத்தையும் இந்த வாரத்திலே ஆசீர்வதியும். குடும்பத்தை ஆசீர்வதியும். கைட்டு செய்கிற தொழிலையும் பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணியறலும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். குறிப்பாக வாலிபர்களை எந்த தீமையும் நெருங்காதபடி செட்டையின் மறைவிலை வைத்து அவர்களை பாதுகாத்து கொண்டறலும். கடைசி காலங்களில் ஒவ்வொரு அடியையும் தேவனுடைய உதவியோடு நாங்கள் எடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். கர்த்தருடைய கரங்களிலே வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் நெருங்கி ஜீவிச்சாலே போதும், கர்த்தர் உங்களை ரொம்ப ஷார்ப் ஆக்கிடுவார். அடுத்த வாரம் வேறு ஒரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.
அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.